இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜியோகிராஃபில வந்து டிஃபரன்ஷியேஷன் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா the movement of earth on its axis is called. எர்த் வந்து தன்னை தானே சுற்றி கொள்வதை என்ன சொல்கிறோம் அப்படின்ற போல கேட்டிருக்காங்க. அதை பத்தி சின்ன ஒரு எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சருக்கு போகலாம். நம்ம எர்த் வந்து தன்னை தானே சுற்றிக்கிறதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொட்டேஷன் சொல்லுவாங்க. அதே வந்து எர்த் வந்து சூரியனை சுற்றி வரதுக்கு என்ன சார் நேம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெவல்யூஷன் அப்படி போல சொல்லுவாங்க. இந்த ரொட்டேஷன் அப்படின்றதுக்கு வந்து அதுதான் வந்து டே அண்ட் நைட் வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு டே அண்ட் நைட் வரதுக்கு காரணம் என்ன சார்னு கேட்டிங்கன்னா அது ரொட்டேஷன் தான் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு எர்த்து வந்து டே அண்ட் நைட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் சார் எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 24 hours சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாக்ட் டேட்டா என்னன்னு கேட்டிங்கன்னா 23 hours 56 minutes 4.09 seconds. ஓகேங்களா? இதே போல் எர்த்து வந்து சூரியனை சுற்றி வரத்துக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 365.25 days அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 25 days தான் வந்து லீப் இயராக வந்து ஒன் இயருக்கு வந்து 0.25 ஆட் ஆச்சுன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து லீப் இயராக ஆகிடும். லீப் இயர் வந்து 366 daysன்ற போல ஃபைனலாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். இப்போ நம்ம செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா the tropic of Capricorn faces the sun directly on. டாபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் வந்து சன்னை வந்து எப்போ சார் டைரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ணும் அப்படின்ற போல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா December 22. இந்த December 22ன்றது வந்து என்னன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த March 21, September 23, June 21 இதுவுமே வந்து அதுக்கான ரிலேட்டடான டேட்டா தான். இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்குன்னு பற்றி நம்ம சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ எர்த் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். எர்த் வந்து 23.5 வந்து டில்ட் ஆகி இருக்குன்னு. அப்படி டில்ட் ஆகி இருக்கும்போது வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர் எப்படி சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா March 21 இருந்து September 23 வரலையும் சன்னோட எர்த்தோட வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் தான் வந்து சன்னை நோக்கி வந்து டில்ட் ஆகிருக்கும். அப்போ வந்து சூரிய கதிர்கள் வந்து டைரக்டா வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் மேல மட்டும்தான் வந்து படும். அதே போல September 23 இருந்து March 21 வரலையும் என்ன சார் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இங்க அப்படியே ஆப்போசிட். அங்க எப்படி நார்த்தன் ஹெமிஸ்பியர் டில்ட் ஆயிருக்கும், இங்க வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து டில்ட் ஆயிருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியர் மேல வந்து சன்னோட சூரிய கதிர்கள் வந்து டைரக்டா படும். அப்ப நார்த்தன் ஹெமிஸ்பியர் என்ன சார் ஆகும்னு கேட்டீங்கன்னா அவே ஃப்ரம் த சன். சன்னோட சூரிய கதிர்கள் வந்து அது மேல படாது. ஓகேங்களா? இது மேல படும்போது என்ன சார் ஆகும்னு கேட்டீங்கன்னா வருஷத்துல 2 நாள் March 21 அதுக்கப்புறம் September 23 இப்போ மட்டும் வந்து சூரியனோட கதிர்கள் வந்து டைரக்டா எங்க சார் படும்னு கேட்டீங்கன்னா இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன் சொல்லுவாங்க. அந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல வந்து டைரக்டா வந்து படும். இதை தான் நம்ம என்ன சார் சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஈக்வினாக்ஸ் அப்படின்ற போல சொல்லுவாங்க. எப்பப்ப ஈக்வினாக்ஸ்ன்றதுக்கு கேட்டீங்கன்னா March 21 இன்னொன்று வந்து September 23. அது என்ன சார் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈக்வினாக்ஸ்னா ஒன்றும் இல்லை, தமிழ்ல வந்து சமநாள் அப்படின்ற போல சொல்லுவாங்க. சமநாள்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டே அண்ட் நைட் ஈக்குவலா இருக்கும். இப்போ 12 hours டே இருக்குன்னா அதே போல 12 hours வந்து நைட் தான் இருக்கும். ஓகேங்களா? இதே போல இன்னும் 2 இருக்கு. சம்மர் சால்ஸ்டைஸ் வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்னு வந்து 2 வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எர்த்தோட நார்த்தன் ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா March 21 இருந்து September 23 வரையும் சன்னை ஃபேஸ் பண்ணி இருக்கும்னு சொன்னேன். அப்படி ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது என்ன சார் ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த ரேக்கு பேரு இந்த லைனுக்கு பேர் என்னன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர். நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல தான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கும். அப்போ வந்து June 21 அப்போ என்ன சார் நடக்குன்னு கேட்டீங்கன்னா சன்னோட ரேஸ் வந்து டைரக்டா வந்து இந்த டாபிக் ஆஃப் கேன்சர் அதாவது கடகரேகைகள் மேல வந்து டைரக்டா வந்து விழும். இதுதான் வந்து என்ன சார் சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா சம்மர் சால்ஸ்டைஸ் நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல. இதுவே இங்க நார்த்தன் ஹெமிஸ்பியர்னா இப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர்ல என்ன சார் நடக்கும்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து வின்டர் சால்ஸ்டைஸ் நடக்கும் இதே பீரியட் ஆஃப் டைம்ல. இப்போ June 21 எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க சம்மர் சால்ஸ்டைஸ் என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து ஈக்குவல் டே ஈக்குவல் நைட்னு பார்த்தோம் ஈக்வினாக்ஸ்னா. இங்க வந்து சம்மர் சால்ஸ்டைஸ் என்ன சார் நடக்கும்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து லாங்கஸ்ட் டே. ஏன்னா சூரியனோட கதிர்கள் வந்து டைரக்டா டாபிக் ஆஃப் கேன்சர் மேல படுறதுனால லாங்கஸ்ட் டேவா இருக்கும். அப்ப வேற என்ன சார் நடக்கும்னா ஷார்டஸ்ட் நைட்டா இருக்கும் எங்க நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல. இதுவே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல எப்படி சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்படியே ஆப்போசிட்னா என்னவா இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஆப்போசிட்டா இருக்கும்னா
நார்த்தன் ஹெமிஸ்பியர் லாங்கஸ்ட் டேனா ஆப்போசிட்னா என்ன, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லாங்கஸ்ட் நைட் இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாபிக் ஆஃப் கேப்ரிகான் மேல எப்போ சார் வந்து சூரியனோட கதிர்கள் டைரக்டா படுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த டிசம்பர் 22ல வந்து சூரியனோட ரேஸ் வந்து டைரக்டா வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மகர ரேகை மேல வந்து டைரக்டா போடும். இப்போ இங்க என்ன சார் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வின்டர் சால்ஸ்டிஸ் இது பேர் சொல்லுவாங்க. வின்டர் சால்ஸ்டிஸ்னா ஒண்ணும் இல்ல, இங்க நார்த்தன் ஹெமிஸ்பியர் இங்க என்ன சார் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, லாங்கஸ்ட் நைட்டா இருக்கும். அப்ப லாங்கஸ்ட் நைட்டா இருந்தா அப்ப இன்னொரு காலம் எப்படி இருக்கும், ஷார்ட்டஸ்ட் டேவா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 22. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, which of the following was named by Spanish navigator Ferdinand Magellan? ஒன்றும் இல்லை, ஸ்பெயின் நாட்டு மாலுமி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஜாலியாக கப்பலில் போயிட்டு இருக்காரு. அப்படி கப்பலில் போகும்போது அவர் கண்ணுக்கு வந்து ஒரு கடல் வந்து தென்படுது. அப்படி தென்படுற நேரத்தில் அவருக்கு அந்த பேர் என்ன சார் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசிபிக். அவர் போகும்போது கப்பலில் வந்து அமைதியாக இருந்துச்சான் அந்த ஓஷனே, அதனால வந்து பசிபிக்ன்ற பேர் வச்சாரு. அதனால தான் அவர் பேர் வச்சிருந்தா பசிபிக் ஓஷன். பசிபிக்ன்றதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதி. இங்கிலீஷ்ல வந்து கால்ம் ஆர் ட்ராங்குவில் அப்படின்ற போல சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க, அழகா பொறுக்கிடுவோமா? இப்போ இதில் என்ன சார் கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, ட்ரென்ச்சஸ் அகழிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஓஷனில் வந்து என்னென்ன ட்ரென்ச்சஸ் இருக்கு அப்படின்ற போல சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச். சவுத்ன்ற நேம் கேள்விப்பட்ட உடனே நீங்க அழகா எங்க போகலாம்னா சதர்ன் ஓஷனுக்கு போயிடலாம். அப்புறம் எல்லாருக்குமே வந்து தெரியும் மரியானா ட்ரென்ச் இருக்கிறதுல வந்து ரொம்ப டீப்பஸ்ட் ட்ரென்ச் எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே மரியானா ட்ரென்ச் தான் சொல்லுவாங்க. அது எங்க சார் இருக்கு கேட்டீங்கன்னா, பசிபிக் ஓஷன்ல இருக்கு. அப்புறம் ஜாவா ட்ரென்ச், ஜாவா, சுமத்ரா ஹைலாண்ட் இதெல்லாம் நீங்க எங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, நம்ம இந்தியன் ஓஷன்ல தான் இருக்கு. அப்படி இதுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்தியன் ஓஷன் எங்க இருக்கு, இதோ இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நீங்க டைரக்டா ஆப்ஷன்ஸுக்கு போனீங்கன்னா மற்ற ரெண்டு ஆப்ஷன் வந்து அழகா சூஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 2 ஆப்ஷன்ல 2 பாத்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணலாம், பி மட்டும் எலிமினேட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க ஆப்ஷன் என்ன சார் கேட்டீங்கன்னா ஏசிடி இருக்கு. இதுல வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரென்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியானா ட்ரென்ச் வந்து பசிபிக் ஓஷன்ல இருக்கு. இப்போ சிக்கு வந்து 4 ஆப்ஷன் வந்து டி வந்து கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வேற என்ன சார் இருக்கு, ஜாவா ட்ரென்ச் உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் ஓஷன்ல இருக்கு. ஈக்கு வந்து 3 எடுத்தீங்கன்னா சியுமே கேன்சல் ஆகிடும். அழகா ஆப்ஷனை வந்து ஏன்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கான டெப்த் எல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் அசர்ஷன் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க, கூற்று அண்ட் காரணம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சார் கூற்று கொடுத்திருக்காங்க, the earth shadow obscures moon as viewed from earth. அதாவது வந்து பூமியில இருந்து பார்க்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, பூமியின் நிழலானது சந்திரனை ஒளி மங்க செய்கிறது அப்படின்ற போல வந்து கூற்று கொடுத்திருக்காங்க. ஓகே தான். இதுக்கான ரீசன் என்ன சார் சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, லூனார் எக்லிப்ஸ். அதாவது வந்து சந்திர கிரகணம் எப்ப சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் மூன் டேல தான் வந்து சந்திர கிரகணம் வந்து நடக்கும். சந்திர கிரகணம் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எர்த்து வந்து சன்னுக்கும் மூணுக்கும் வந்து பிட்வீன்ல வந்துடும். அதுபோல பிட்வீன்ல வந்துச்சுன்னா சூரியனோட கதிர்கள் வந்து டைரக்டா வந்து மூன் மேல படாது. இடையில வந்து பூமி மறைச்சிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா அதோட ஒளி வந்து மங்க செய்யுது. அதனாலதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீசன்லயுமே வந்து கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, both A and R is correct. Then R is correct explanation of A. ஓகேங்களா? இதோட எக்ஸ்பிளனேஷன் சின்னதாக ஒரு இமேஜ் மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது வந்து இப்போ சோலார் எக்லிப்ஸ் லூனார் எக்லிப்ஸ்ன்ற போல நடக்கும். சோலார் எக்லிப்ஸ் அப்போ என்ன சார் நடக்கும், நம்ம ஆர்வத்தில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம். சூரியனை சுற்றி யார் சுற்றுறது, சூரியனை வந்து பூமி சுற்றுது. பூமி யார் சார் சுற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியை வந்து நிலா சுற்றுது. ஓகேங்களா? இப்படி சுற்றும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா,
ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து எல்லாமே ஒரு நேர்கோட்டில் வந்துடும். நேர்கோட்டில் வரும்போது மூணு வந்து எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் வந்துச்சுன்னா இதெல்லாம் என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய கிரகணம், அதாவது சோலார் எக்லிப்ஸ் அப்படின்ற போல சொல்லுவாங்க. இதுவே வந்து எர்த்து நடுவில் வந்துட்டு சன்னும் மூணுக்கும் நடுவில் எர்த்து வந்துச்சுன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் நம்ம வந்து என்னன்னு பார்க்குறோம்னா லூனார் எக்லிப்ஸ், அதாவது வந்து சந்திர கிரகணம் அப்படின்ற போல பார்க்குறோம். ஓகேங்களா, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க கொஷினில். இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா which of the following line of longitude is considered for Indian Standard Time? ஒன்றுமே இல்லை, ஐஎஸ்டி டைம், இந்தியாவோட ஐஎஸ்டி டைம் தான் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்தியா வந்து நம்ம பூமியில் வந்து எந்த பார்ட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம இந்தியா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது இந்தியா. அதாச்சும் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. இங்கே பார்த்த உடனே தெரிஞ்சோம் நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு வந்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? வெஸ்டர்ன் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து இந்தியா வந்து ஈஸ்டர்ன் சைடில் தான் இருக்குது. ஸோ வந்து அழகாக வந்து 82.5 டிகிரி ஈஸ்ட்டு தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமாக சொல்கிறோம். இதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மேப்பில் பார்த்துருவோம். ஓகேங்களா, அதாச்சும் வந்து இந்த லைன் போது பார்த்தீங்களா, இந்த லைன் தான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமாக வந்து கணக்கிடுறோம். எதனால் சார் இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன ஏரியா? இது வந்து அருணாச்சல பிரதேஷ், இங்கே வந்து குஜராத். குஜராத்தில் வந்து குவார்மோட்டா, குஜராத்தில் குவார்மோட்டாவும் அருணாச்சல பிரதேஷ் வந்து கிபுட்டி, கிபுட்டி KIBUTI கிபுட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரத்துக்கும் குவார்மாட்டாலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரத்துக்கும் வந்து நமக்கு வந்து சேம் டைம் தான் ஆகும், 1 மணி நேரம் தான் ஆகும். அப்படின்ற போல் ஈக்குவல் டைம் தான் எடுத்துக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த லைனில் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரி சார், இது பேஸ் பண்ணி வேறு எப்படி சார் கொஸ்டின் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைன் வந்து பாஸ் த்ரூ விச் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்ற போல் டிஎன்பிசியில் வந்து கொஸ்டின் வந்து ஆல்ரெடி ரைஸ் ஆகிருக்கு. அப்படி என்னென்ன சார் கொஸ்டின் வந்து அப்படி என்னென்ன ஸ்டேட்டில் பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ஃபர்ஸ்ட்ல வந்து உத்தரப்பிரதேஷ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து சத்தீஸ்கர், ஒரிசா, கடைசியாக வந்து ஆந்திர பிரதேஷ். டோட்டலாக வந்து 5 ஸ்டேட்ஸில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் டேட்டா லைன் சொல்லுவாங்க, இது வந்து பாஸ் ஆகுது. ஓகேங்களா, சம்டைம்ஸ் வேற எப்படி சார் இது பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த் டு சவுத் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸில் வந்து இந்த ஸ்டேட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து இந்த ஆர்டர் வைஸில் ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னா உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் வந்து சின்ன பார்ட்டு தான் வந்து இங்கே கட் ஆகும். இது மேப்பில் தெரியல, நீங்கள் வந்து மேப் ஓப்பன் பண்ணி ஃபோனில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து சத்தீஸ்கரில் வந்து ஃபுல்லாகவே ஃபாலோ ஆகும். ஒரிசாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டு தான் வந்து கிராஸ் ஆகும். அதே போல் வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The cause of season, பருவ காலங்கள் ஏற்பட காரணம் என்ன அப்படின்ற போல கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம் ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து 2 வார்த்தையை பார்த்தோம். ரொட்டேஷனில் என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எர்த்தை வந்து தன்னை தானே சுற்றி இருக்கிறதுனால தான் வந்து இரவு பகல் டே அண்ட் நைட்ன்ற வந்து ஃபார்ம் ஆகுது. அதில் நம்ம பார்த்தோம் 23 hours 56 minutes 4.09 secondsன்ற போல பார்த்தோம். அதே போல் ரெவல்யூஷனில் என்ன சார் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெவல்யூஷனில் வந்து எர்த்தை வந்து சூரியனை சுற்றி வருது. அப்படி சூரியனை சுற்றி வரும்போது என்ன ஆகுதுன்னா அதுதான் வந்து சீசன், பருவ காலங்கள் ஏற்பட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பூமியை வந்து சன்னை வந்து சுற்றி வர்றது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து எர்த் ரெவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். இங்கே இன்னொரு டேட்டா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன சார் கேட்டிங்கன்னா எர்த்து வந்து சூரியனை சுற்றுது, எவ்வளோ வெலாசிட்டி எவ்வளோ ஸ்பீடில் சார் சுற்றுதுன்னு கேட்டிங்கன்னா 1 செகண்டுக்கு வந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து எர்த்து வந்து சன்னை சுற்றி வருது. எர்த்து வந்து சன்னை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ ஸ்பீட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பர் செகண்டுக்கு வந்து 30 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Choose the incorrect statement. அதாச்சும் வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, கொஸ்டினில் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்கரெக்ட் அப்படின்ற வேர்டு தான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணால் நோட் பண்ணணும்.
ஓகே, இன்கரெக்ட் நோட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா என்னன்னு படிப்போம். ஆக்சுவலாக இது கொஸ்டின் எப்படி வந்திருக்கணும்னா, the velocity of the earth rotation varies from 1607 km/h at equator. ஈக்குவேட்டர்ல தான் வந்து இந்த கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து எர்த் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் இந்த 845 km/h எங்கன்னு கேட்டீங்கன்னா போத் நார்த் அண்ட் சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து ரெண்டுத்துலையுமே 60 டிகிரி இருக்கிற லேட்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா எர்த் எவ்வளோ வேகத்தில் சுற்றும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 845 km வேகத்தில் தான் சுற்றும். அப்புறம் வந்து போல்ஸில் எவ்வளோ வேகத்தில் சுற்றுன்னு கேட்டிங்கன்னா 0. அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? இதை எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்த் போல், இது வந்து சவுத் போல். சென்டரா இருக்கிறது தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஈக்குவேட்டர் சொல்லுவோம். இதான் வந்து ஒரு 60 டிகிரி நார்த் லேட்டிடியூட், இது வந்து 60 டிகிரி சவுத் லேட்டிடியூட். இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வச்சுங்க, ரெண்டு லைன்லையுமே வந்து ஒரு மனுஷனை நிற்க வச்சிடறோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்னது, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் ரீஜன் வந்து ரொம்ப பெருசு. இந்த ரெண்டு லைன்லையுமே வந்து ரெண்டு பேர் வந்து ஒரே நேரத்தில் ஓட வர்றோம். ஆனால் ஒரே நாளில் வந்து ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்கோம் ரெண்டு பேருக்குமே. ஒரு நாளில் வந்து அவங்க என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த லைனில் வந்து இங்கே ரீச் ஆகணும், ரெண்டு பேருமே எண்டுக்கு வந்து ரீச் ஆகணும். அப்படி ரீச் ஆகணும்னா இவன் என்ன பண்ணுவான், இவன் எவ்வளோ ஸ்லோவாக போனாலுமே வந்து ஒரு நாளைக்குள்ளே இந்த இடத்த ரீச் ஆகிடலாம். இவன் வந்து இவனோட வேகமாக போனால் தான் இந்த இடத்த வந்து சேம் டைமில் ரீச் ஆக முடியும், இவனுக்கு ஈக்குவலாக வந்து ரீச் ஆக முடியும். அப்போது இவன் என்ன சார் பண்ணணும், இவன் வந்து ஸ்லோவாக போகலாம், ஒரு 845 km அந்த ஸ்பீடில் இவன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து என்ன பண்ணோம், 1670 km ஸ்பீடில் போனால் தான் இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆக முடியும். போல்ஸில் கேட்டிங்கன்னா இங்கே வந்து டிஸ்டன்ஸே இல்லை, 0, போகவே தேவையில்லை. இதை தான் வந்து அவங்க கொஷினாக கொடுத்துருக்காங்க. 0 டிகிரி அட் போல், 845 டிகிரி வந்து நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட். அப்புறம் வந்து 1670 km வந்து ஈக்குவேட்டரில் ஸ்பீடாக போனால் தான் அவன் என்ன பண்ண முடியும், ஒரு நாளுக்கு வந்து போய் சேர முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சார் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அங்கே வந்து இன்கரெக்ட் பார்த்தோம், இங்கே வந்து என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, the total length of the coastline of India including the island is 7516.6 km கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா, இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் செப்பரேட் பண்ணுற ஒரு நேரோ அண்ட் ஷாலோ சி என்னன்னு கேட்டிங்கன்னா பாக் ஸ்டேட். ரெண்டுமே கரெக்ட் தான் சார். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா போத் ஏ அண்ட் போத் 1 and 2. இது சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஒரு மேப்பில் பார்ப்போம். ஓகேங்களா? அதாச்சும் வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, இந்தியாவோட அவுட்டர் லைன் கோஸ்டல் ரீஜனில் வந்து எவ்வளோ ஷேர் பண்ணிக்குது அப்படின்ற போல கொஸ்டின் கேட்டாங்க. இன்க்ளூடிங் ஐலாண்ட்ஸ், இந்த ஐலாண்ட்ஸ் 2 ஐலாண்ட்ஸ் அந்தமான் நிக்கோபார் லக்ஷதீப் ப்ளஸ் இந்த கோஸ்ட் லைன் குஜராத்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வெளியும் எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ பார்டர் வந்து ஷேர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7516.6 km தான் வந்து ஷேர் ஆகுது. இதுவே வந்து வித்தவுட் ஹைலேண்ட் அப்படின்ற போல ஒரு கொஸ்டின் வரும், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6100 km. ஓகேங்களா? வித்தவுட் ஹைலேண்ட். அப்புறம் அதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், ஸ்ரீலங்காவையும் இந்தியாவும் பிரிக்கக்கூடிய ஒரு நேரோ ஷாலோ சி பாக் ஸ்டேட், இதுதான் அந்த பாக் ஸ்டேட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து அசர்ஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க, கூற்று அண்ட் காரணம். கூற்று என்ன கொடுத்துரு பார்ப்போமா, இந்தியா அலாங் வித் countries of Myanmar, Bangladesh, Pakistan, Nepal, Bhutan and Sri Lanka is called a subcontinent. இது எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சப்கான்டினென்ட் போல இருக்கு அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னவா கொடுத்துருக்காங்கன்னா, this region also possesses a distinct continental character in physiography, climate, natural vegetation, mineral and human resource அப்படின்ற போல கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான் சார். இதுக்கு என்ன ஆன்சர் கேட்டீங்கன்னா both A and R is correct and R is correct explanation to A. எப்படி சார் ஒரு கான்டினென்ட்னா அதுக்கு என்ன சார் கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்டினென்ட் வந்து
அதோட பிசியோகிராஃபிக் டிவிஷன், கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், அந்த மினரல், அப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து மற்ற கான்டினென்ட் ஒரு தனித்துவமா இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு கான்டினென்ட் சொல்லிட்டு பிரிப்பாங்க. இப்போ கரண்டா எத்தனை கான்டினென்ட்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 7 கான்டினென்ட் இருக்கு. அந்த 7 கான்டினென்ட்ல வந்து நம்ம இந்தியா எந்த கான்டினென்ட்ல இருக்குங்கன்னா ஆசியா கண்டத்துல தான் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆசியா கண்டத்துல வந்து இந்த கண்ட்ரியை மட்டும் தனியா பிரிச்சு பார்த்தோம்னா ஒரு சப்கான்டினென்ட்டுக்கு இருக்க கேரக்டர் வந்து அப்படியே இருக்கு அப்படின்ற போல சொல்றாங்க. அதனாலதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், இது எல்லாத்தையுமே சேர்த்து சப்கான்டினென்ட். அதுவும் இல்லாமல் இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால நம்ம இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டுவோம். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, த latitude extent ஆஃப் இந்தியா இஸ். இந்தியாவோட latitude extent கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். latitude அண்ட் longitude இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சாவே இந்த ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா latitude extent இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னா குஜராத்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே சொன்ன குவார்மோட்டா அப்படின்ற ஒரு நேம் சொன்னேன். அதே போல் அருணாச்சல் பிரதேஷ் வந்து கிபுட்டி அப்படின்ற ஒரு நேம் சொன்னேன். அந்த நேம் தான் எத்தனை டிகிரியில் சார் பாஸ் ஆகுதுன்னு கேட்டால் 68 டிகிரி 7 மினிட்ஸ்லையும் ஈஸ்ட்லையும் ப்ளஸ் 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட்லையும் பார்டர் ஷேர் லைன் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா latitude extent ஆஃப் இந்தியா அப்படின்ற போல சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்துருவோம். இப்போ இந்த மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா longitudinal extent ஒரு எர்த் இருக்குன்னா இந்த எக்ஸ்டென்ட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி கோடு போட்டுட்டு வருது. இது வந்து latitude சொல்லுவோம். லாங்கிடியூட்னா வெர்டிகல் லைன்ஸில் போகிறது வந்து லாங்கிடியூட்னல் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ லாங்கிடியூடல் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, latitudinal extent கேட்டிருக்காங்க. latitudinalலாம் இங்கேருந்து இது வெளியும். அப்போ வந்து லாங்கிடியூடல் லைன் தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கேருந்து இது வெளியும் எவ்வளோ சார் எக்ஸ்டெண்ட் பண்ணுது, இதுதான் வந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட். இந்த ஏரியா வந்து 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட். இதே போல் லாங்கிடியூடனல் எக்ஸ்டெண்ட் ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சார் ஆன்சர்னு கேட்டிங்கன்னா 8 டிகிரி 4 மினிட்ஸும் 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் லேட்டிடியூட். வேறு எப்படி சார் இது வந்து கொஸ்டின் ரைஸ் ஆகும் கேட்டிங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்ற போல கொஸ்டின் கேட்பாங்க. எவ்வளோ இருக்குது 3214 கிலோமீட்டர் வந்து latitudinal extent ப்ளஸ் longitudinal extent டிஸ்டன்ஸ் என்ன சார் இருக்குது, latitudinal extent டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2933 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அசர்ஷன் ரீசன் தான் கொடுத்துருக்காங்க. அசர்ஷனில் என்ன சார் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா ஹிமாலயன் மவுண்டன் அதாவது நர்தர்ன் மவுண்டன் கன்சிஸ்ட் ஆஃப் யங்கஸ்ட் அண்ட் லாஃப்லியஸ்ட் மவுண்டன் செயின் இன் த வேர்ல்டு. அதுக்கு என்ன சார் ரீசன், they are found by only few million years ago. அதாச்சும் வந்து நம்ம இமயமலை இருக்குது பார்த்தீங்களா, இமயமலை வந்து உலகிலே மிக இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் அப்படின்ற போல கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னவா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இமயமலை வந்து ஃபார்ம் ஆகி கொஞ்சம் மில்லியன் காலம்தான் ஆகுது, சில மில்லியன் ஆண்டுகள் மட்டுமே ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். நம்ம இமயமலை ஃபார்ம் ஆனது வந்து ஒரு 65 மில்லியன் இயர்ஸ் ஆகோ தான் ஃபார்ம் ஆகிருக்குன்ற சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் என்ன சார் கேட்டிங்கன்னா மற்றதெல்லாம் வந்து இன்னும் பழைய காலத்தில் கோட்வானா லேண்ட்லேருந்து பிரிஞ்சு வந்தது தான் வந்து நம்ம இமயமலை. ஓகேங்களா. இதுக்கு என்ன சார் ஆன்சர்னு கேட்டிங்கன்னா both A and R is correct and R is correct explanation to A. நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் பிசியோகிராஃபிக் டிவிஷன் அசோசியேட்டட் வித் திஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தொடர்பான பிசியோகிராஃபிக் டிவிஷன் எது சார் அப்படின்ற போல கேட்டிருக்காங்க. என்ன சார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு நாள் படிச்சிருவோமா. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இட் இஸ் ஆல்சோ known as வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் as it is area extend in more in Tibet, it is also called as Tibetan Himalayas. அதாச்சும் வந்து நம்ம இமயமலை வந்து என்னவா பிரிப்பாங்கன்னா எச்னா ஹிமாலயாஸ்னு வச்சுக்கோங்க. இமயமலை வந்து நம்ம வந்து மூணாக வந்து பிரிப்பாங்க. அப்படி மூணாக பிரிக்கும் போது வந்து என்ன பிரிப்பாங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஆர் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சென்ட்ரல் ஹிமாலயாஸ்,
அப்புறம் வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல். இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ் எப்படி சார் பிரிப்பாங்க கேட்டிங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு 3 வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. என்னென்ன சார் கேட்டிங்கன்னா, கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அண்ட் ஷிவாலிக். இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் தான் நம்ம வேற என்ன பேர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹிமாத்ரி. லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிமாச்சல். இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டால் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வந்து எதை சொல்லுவோம்? டிரான்ஸ் ஹிமாலயாஸ்மே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் சொல்லுவோம். அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் பி, டிரான்ஸ் ஹிமாலயாஸ். லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் எங்கே இருக்குது? சென்ட்ரல் ஹிமாலயாஸில் வந்து இமாச்சல வந்து நம்ம லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ் எதை சொல்கிறோம்னா ஹிமாத்ரி. சென்ட்ரல் ஹிமாலயாஸில் ஒரு டிவிஷன் தான் வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸா ஹிமாத்ரியா பார்க்குறோம். அப்போ ஆரவல்லி மலைத்தொடர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ராஜஸ்தான் குஜராத் ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? நெக்ஸ்ட் வந்து பாசஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்டில் இந்த பாசஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்ற போல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காரகோரம் பாஸ் எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் இருக்குது. அதே போல் ஜோசிலா வந்து இமாச்சலில் தான் இருக்குது. போம்டிலா பாஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. நாத்தலா பாஸ் வந்து சிக்கிமில் இருக்குது. சிக்கிமில் வந்து இன்னொரு பாஸுமே இருக்குது, எழுதிக்கோங்க, ஜீலப்லா பாஸ். இது வந்து சின்னதாக ஒரு ஷார்ட்கட் போல் சொல்லுவாங்க. என்ன சார் கேட்டிங்கன்னா நாத்தனா கிட்ட சிக்கினா ஜிலேபி தான் அப்படின்ற போல் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் அருணாச்சல் பிரதேசில் வேறு என்ன சார் பாஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாங்கியா பாஸ். ஆப்ஷனை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஆப்ஷன் வந்து பி, நேராக வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 1 2 3 4. அதே போல் இதில் வந்து இமாச்சல் பிரதேசில் வந்து இன்னொரு பாஸ் இருக்குது, அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஷிப்க்லா பாஸ். ஒவ்வொரு பாஸையும் படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா மேப்பை பக்கத்தில் வச்சுட்டு கரெக்டாக படிச்சிங்கன்னா நல்லா வந்து ரிமெம்பரன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டுவாங்களா? நெக்ஸ்ட் என்ன சார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? த லாங்கிடியூடனல் வேலி ஃபவுண்ட் பிட்வீன் ஷிவாலிக் அண்ட் லெசர் ஹிமாலயாஸ் வந்து டூன்ஸ் இன் வெஸ்டர்ன் ஏரியா, துவாஸ் இன் ஈஸ்டர்ன் ரீஜன் அப்படின்ற போல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதான் வந்து ஐடியல் சைட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் இன் திஸ் ரீஜன் அப்படின்ற போல கொடுத்துருக்காங்க. என்ன சார் இதுக்கு ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா போத் ஏ அண்ட் பி, போத் 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஏதாச்சும் வந்து நம்ம இப்போ சென்ட்ரல் ஹிமாலயாஸ் வந்து 3ஆக பிரித்தோம்னு சொன்னோமா? என்னென்னவா பிரித்தோம்? கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ், அப்புறம் வந்து ஷிவாலிக் அப்படின்ற 3 பிரித்தோம். இந்த இது வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ் அண்ட் ஷிவாலிக். இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாங்கிடியூடனல் வேலி ஃபவுண்ட் பிட்வீன் ஷிவாலிக் அண்ட் லெசர் ஹிமாலயாஸ். இந்த ஷிவாலிக்கும் லெசர் ஹிமாலயாஸ்க்கும் இடையில இருக்க லாங்கிடியூடனல் வேலி, இதுக்கு பேர் தான் வந்து வெஸ்டர்ன் சைடில் என்ன சார் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டூன்ஸ் அப்படின்னு பேர் வச்சு சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் சைடில் என்ன சார் பேர் வைப்பாங்க கேட்டிங்கன்னா துவாஸ் அப்படின்ற பேரில் வந்து பேர் வச்சு சொல்லுவாங்க இந்த லாங்கிடியூடனல் வேலி பேர். இந்த டூன்ஸ் இது எப்படி சார் ஞாபகம் வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த டேராடூன் இமாச்சல் பிரதேஷில் வந்து வரும் டேராடூன்ஸ். அந்த டூன்ஸ்ன்ற நேம் வைக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த லாங்கிடியூடனல் வேலிக்காக தான். ஓகேங்களா? டேராடூன்ஸ் வெஸ்ட்டில் வந்து துவாஸ் தான். இந்த ஏரியாலாம் வந்து தங்கறதுக்கு வந்து ஏதுவாக இருக்குன்ற போல சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூஸ் த கரெக்ட் பேர்ஸ் அப்படின்ற போல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொஸ்டின் பார்த்த உடனே இதை தான் பார்க்கணும், சூஸ் த கரெக்ட் பேர்ஸ். எத்தனை பேர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு? இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ட்ரெண்டில் தான் வந்து 1 pair 2 pair அப்படின்ற போல கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, டிஎன்பிஎஸ்சி வந்து அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணலான்ற போல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன படிச்சிருவோமா?
கேரளா கொடுத்துருக்காங்க. கேரளாக்கு நேரம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இதான் வந்து முதல் மாநிலம் டு ரிசீவ் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்ற போல கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது எல்லாருக்குமே தெரியும். சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று மழை பெய்யும் போது எங்கே சார் ஃபஸ்ட்டு பெய்யும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து கேரளா ரீஜன் தான் வந்து ஃபஸ்ட்டு மழை வரும். அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற எல்லா ஏரியா மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் வந்து மழை போகும். ஓகேங்களா? ஒரு ட்ரோபோஸ்பியர்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரோபோஸ்பியரில் வந்து டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஹைட்ன்ற போல கொடுத்துருக்காங்க. இது கரெக்டானு கேட்டிங்கன்னா இதுவுமே கரெக்டு தான். நம்ம வந்து அட்மாஸ்பியரை வந்து ஒரு 5 நேம் வச்சு பிரிப்போம். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்ன்ற போல் 5 பேர் வச்சு பிரிப்பாங்க. அப்படி ஃபஸ்ட்டு லேயராக என்ன சார் வருதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரோபோஸ்பியர் தான். இது அதாவது வந்து நம்ம பூமியிலேருந்து மேலே போக போக ஒரு 8 கிலோமீட்டர் வழியும் நம்ம வந்து ட்ரோபோஸ்பியர் அப்படின்ற பேரை சொல்லுவோம். அந்த ட்ரோபோஸ்பியர் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, மழை பெய்யுது. அங்கே தான் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, வெதர் கிளைமேட் கிளவுட்ஸ்லாம் வந்து அங்கே தான் வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால் வந்து வெதர் மேக்கிங் லேயராக வந்து நம்ம எதை சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா ட்ரோபோஸ்பியரை தான் வந்து வெதர் மேக்கிங் லேயர் அப்படின்ற போல் சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு வந்து வெதர் மேக்கிங் லேயர்னு கொடுத்துருக்காங்க. அது ஆப்வியஸ்லி வந்து தப்பு. அப்போ 1 பேர் தப்பாயிடுச்சு. கடைசி 75% ஆஃப் ரெயின்ஃபால் இருக்குது. 75% ஆஃப் ரெயின்ஃபால் we received from எங்கேருந்து சார் 75% ரெயின்ஃபால் நமக்கு கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன்லேருந்து தான் வந்து 75% வந்து ரெயின்ஃபால் கிடைக்குது. இது கரெக்டானு கேட்டிங்கன்னா இதுவுமே கரெக்டு தான். இந்தியாவுக்கு வந்து ஓவராலாக சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பருவக்காற்று மழையில் தான் வந்து 75% ரெயின்ஃபால் வந்து கிடைக்குது. அப்போ இதில் எத்தனை மேட்ச் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கரெக்டாக இருக்குது. இந்த 3rd மட்டும் தப்பு. அப்போ எத்தனை பேர் கரெக்டு? ஆப்ஷன் வந்து சி, 3 பேர்ஸ் வந்து கரெக்ட். ஓகேங்களா? இதை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் பெய்யக்கூடிய ஏரியா. சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஃபஸ்ட் ஏரியா எங்கே சார் அட்டாக் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரீஜன் தான் வந்து கேரளா சொல்லுவோம். சவுத் வெஸ்ட் மான்சூனே வந்து 2 பிரான்ச்சாக பிரிஞ்சு போகும். என்னென்ன சார் கேட்டிங்கன்னா அரேபியன் சி பிரான்ச் ஒன்று, பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ஒன்று போகும். அப்படி அரேபியன் சி பிரான்ச் வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைக் ஆகும். வெஸ்டர்ன் காட்ஸ் எதெல்லாம் விண்ட்வர்ட் சைடாக இருக்கோ அது அந்த இடத்துல வந்து அதிக மழையும், எதெல்லாம் லீவர்ட் சைடாக இருக்கோ அதெல்லாம் வந்து கம்மியான மழையும் பெய்யும். அப்படி நம்ம தமிழ்நாடு எந்த சைடில் சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸுக்கு வந்து லீவர்ட் சைட்லாம் தமிழ்நாடு இருக்குது. அதனால் வந்து நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கம்மியான மழை தான் வந்து நமக்கு பெய்யும். அதுக்கப்புறம் இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸுக்கு முன்னாடி அப்படியே மழை பெஞ்சிட்டே போகும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டாக போகும். ஃபஸ்ட்டு வந்து கேரளா வந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, அப்புறம் குஜராத்தில் வந்து இங்கே தான் வந்து ஹாரவல்லி மவுண்டெயின்ஸ் இருக்கும். இது வந்து என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம விண்ட்வர்ட் சைடு எப்படி போதோ அதுக்கு வந்து மழை எந்த பக்கம் அடிக்குதோ அதுக்கு வந்து பேரலாக இருக்கிறதுனால வந்து ராஜஸ்தானுக்கு வந்து மழையே பெய்யாது. அதனால தான் ராஜஸ்தான் என்ன ஆகுதுன்னா எப்பவுமே வந்து ஒரு டெசர்ட் ரீஜனாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து வேற எங்கே சார் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரலாக போயிட்டு இந்த ரீஜனை நோக்கி போகும். அதே போல் சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த நார்த்தன் சைடாக வரும், நார்த் ஈஸ்டர்ன் சைடில் வரும். அப்படி வரும்போது இங்கே தான் வந்து மேகாலயா இருக்குது. மேகாலயாவில் வேறு என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மவுண்டெயின்ஸ் வருது. காசி, காரோ, ஜெயின்டா ஹில் அப்படின்னு சொல்லிட்டு 3 மலை இருக்குது. அந்த 3 மலை பீக் மேலேயுமே வந்து இது வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அப்படி ஸ்ட்ரைக் ஆகும்போது தான் என்ன நடக்குதுன்னா நம்ம சிறப்புஞ்சி, மாஷின்ராம்ன்ற போல ரீஜன்ஸ் உள்ளோம்ல அங்கெல்லாம் வந்து அதிகமான மழை பெய்யக்கூடியதுக்கு காரணமே வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான். ஓகேங்களா? அதே போல் வேறு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ரீஜனில் வந்து எந்த பக்கம் அதிகமாக மழை பெய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் நோக்கி தான் வந்து அதிக மழை இருக்கும். வெஸ்ட் டு ஈஸ்ட் இருந்து வராது. ஓகேங்களா? இதுவுமே நெக்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, அதையுமே நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் ஆர் த ஃபாலோயிங் மீன்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ரோரிங் 40s, furious 50s அண்ட் ஸ்க்ரீமிங் 60sன்ற போல் கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகள்லாம் சொந்தக்காரர் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலை காற்றுகள் தான் சொல்லுவாங்க. அப்படி என்ன சார் நடக்குது மேலை காற்றுகள் வரும்போது அப்படின்னு பாருங்களா. இப்போ பார்த்துருவோம் சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாதிரி. அதாவது வந்து நம்ம குளோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து ஈக்குவேட்டர் ரீஜன், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட். இது வந்து ஈக்குவேட்டரியல் ரீஜன்,
ஹை ப்ரெஷர் பெல்ட். இதே போல தான் எங்கேயுமே சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட், சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட். நம்ம ஈக்குவட்டர் ரீஜன் தாண்டி வீசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் விண்ட்ஸ், அதாவது வந்து வணிக காற்றுகள்ன்ற போல சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து தான் என்ன சார் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெஸ்டர்லிஸ். வெஸ்டர்லிஸ் வந்து இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் எங்கேருந்து எங்கே சார் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி தான் வந்து வீசுது. அது என்ன டைரெக்ஷனில் சார் வீசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன டைரெக்ஷன், சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் நோக்கி வீசுது. எங்கே, நார்த்தர்ன் ஹெமிஸ்பியரில். இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் பாருங்கள், இங்கேயுமே வந்து சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்லேருந்து சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டை நோக்கி தான் வீசுது. அதோட டைரெக்ஷன் எப்படி சார் வீசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்லேருந்து சவுத் ஈஸ்ட் நோக்கி வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த காற்று வந்து போகுது. இப்படி காற்று இந்த போகும்போது என்ன சார் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேலே நார்த்தன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஃபுல்லாக வந்து லேண்டாக இருக்குது. அதே சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓஷன், பசிபிக் ஓஷன்லாம் இருக்கும். இது மாதிரி கடலில் வந்து இந்த காற்று வீசும்போது எப்படி சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதான் வந்து ரோரிங், ஃபியூரியஸ், ஸ்க்ரீமிங் அப்படின்ற போல வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் போகும்போது வந்து என்ன சார் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சத்தம்லாம் வரதுனால தான் அதுக்கு வந்து வெஸ்டர்லிஸை வந்து அந்த நேம் வச்சு கூப்பிடுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேங்களூர் which is located on the coast get rainfall of about 280 centimeters. மேங்களூரில் 780 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலும் பெங்களூர் வந்து லீவர்ட் சைடில் இருக்குது. இது வந்து 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் கிடைக்குது. இதுக்கு என்ன சார் காரணம், இது எந்த மழையோட அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்ற போல கேட்டிருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்ற போல பார்த்தோம். சவுத் வெஸ்ட் மான்சூன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்கே மழை பெய்யுதுன்னு பார்த்தோம், கேரளா ஸ்டேட்ன்ற போல பார்த்தோம். அப்படி கேரளா ஸ்டேட் வெஸ்டர்ன் காட்ஸ் வரும். வெஸ்டர்ன் காட்ஸில் ஃபர்ஸ்ட் மழை பெய்யுது. வெஸ்டர்ன் காட்ஸில் விண்ட்வர்ட் சைடாக இருக்குது. இந்த மேங்களூர் பார்த்தீங்கன்னா விண்ட்வர்ட் சைடில் இருக்குது, அதனால இதுக்கு வந்து ஹை ரெயின்ஃபால் வருது. அதே இந்த பெங்களூர் எங்கே இருக்குன்னு சரினா வெஸ்டர்ன் காட்ஸுக்கு வந்து பக்கத்தில் இருக்குது, லீவர்ட் சைடில் வந்து இருக்குது. அதனால் வந்து இதுக்கு வந்து கம்மியான ரெயின்ஃபால் தான் வந்து பொழியுது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எதோட அசோசியேட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசெஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. மாசின்ராம் உலகத்திலே வந்து அதிகமான மழை பெய்யக்கூட வந்து மாசின்ராம் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு கேட்டேன்னா 1141 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பதிவாயிருக்கு. இந்த மாசின்ராம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம மேப்பில் பார்த்தோம். இது வந்து மேகாலயாவில் இருக்குது. காசி, காரோ, ஜெயின்தா ஹில்ல வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து அது மேலே போய் இடிக்கும் போது ஃபுல்லாக வந்து மழையை கொடுக்குது. ஃபஸ்ட்டு எந்த ரீஜன்ஸாக கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா மாசின்ராம். அதுக்கப்புறம் வேறு என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிறப்புஞ்சின்னு ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து விண்ட்வர்ட் சைடில் இருக்குது. அதனால வந்து இந்த இடம்லாம் வந்து அதிகமான மழை பெய்யுது. இதே போல் ஷில்லாங்னு ஒரு ஏரியா இருக்கும். இது வந்து எங்கே சார் இருக்குன்னா லீவர்ட் சைடில் இருக்கும். லீவர்ட் சைடில் இருக்கும்போது என்ன சார் நடக்குதுன்னு கேட்டால் இங்கே வந்து ரொம்ப லோ ரெயின்ஃபால் தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்டு தான். ரீசனும் கரெக்டு, அசெஷனும் கரெக்டு, எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் வந்து டி. இப்போ இதில் வேறு என்ன சார் கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹையஸ்ட் ரெயின்ஃபால் அது மட்டும் இல்லை நம்ம மாசின்ராம் என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்டு. அப்புறம் செகண்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் என்ன சொல்லுவோம் சிறப்புஞ்சி. தேர்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் எதை சார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன கல்லார். நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு சின்ன கல்லார். இதுதான் வந்து இந்தியாவில் வந்து தேர்டு வெட்டஸ்ட் பிளேஸ் தான் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. மேட்ச் தி ஃபாலோயிங்கில் என்ன சார் வேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா இதுவுமே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பிசி எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. ஐசோன்னு இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐசோ டேர்ம்னா என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ஐசோ டேர்முக்கு வந்து
என்ன சார் வரும்னு கேட்டிங்கன்னா ஐசோதர்ம் ஈக்குவல் டெம்பரேச்சர். ஐசோன்றதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்புறம் இதில் உங்களுக்கு வேறு என்ன சார் தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா பார்னா வந்து நம்ம ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெஷருக்கு நேரம் அசோசியேட் ஆகிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரெஷரை வந்து நோட் பண்ணுறதா வந்து டிக்கு வந்து டி நேரம் மேட்ச் ஆகிருக்கு. தென் ஹைசோ ஹெல்னா வந்து சூரியன் சொல்லுவோம். ஹீலியோன்ற வேர்டு வந்து நம்ம எதை சொல்லுவோம்னா சன். ஸோ ஹெல்லுன்ற வேர்டை வந்து சன்ஷைன் ஈக்குவல் சன்ஷைனை வந்து குறிக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து பிஏ மேட்ச் பண்ணிடலாம். இப்படி மேட்ச் பண்ணிங்கன்னா என்ன சார் ஆன்சர் வருது கேட்டிங்கன்னா ஐசோதர்ம் 2 ஏக்கு வந்து 2ன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு அழகாக போயிடலாம். நீங்கள் ஒரே ஒரு வேர்ட் மட்டும் தெரிஞ்சா ஈஸியாக முடிச்சிடலாம். இதே போல் இன்னும் 2 வேர்ட் கொடுத்துருப்பாங்க ஐசோ ஹைட்டுன்னு. இது எதை சார் மீன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் ரெயின்ஃபால். இங்கே வந்து இசல்லோ பார் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து ஈக்குவல் ப்ரெஷர் டெண்டன்சி அப்படின்ற போல் இங்கே ஆப்ஷன் சூஸ் ஆகுது. இதே போல் வந்து ஐசோ பார்னு ஒரு வேர்டு கொடுப்பாங்க. இந்த ஐசோ பாருக்கு என்ன சார் மீனிங் கேட்டிங்கன்னா ஈக்குவல் ப்ரெஷரை வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து ஐசோ பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற போல கேட்டிருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் அதுதான். இதில் எது சார் இன்கரெக்ட் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் படித்து பார்த்துருவோம். ரெயின்ஃபால் டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் இன்க்ரீசஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்ற போல கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் கோயம்புத்தூர் பிளேட்டிவ் ரிசீவ்ஸ் ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஆஃப் 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் வந்து கிடைக்குது அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார், நம்ம கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாடு வந்து லீவர்ட் சைடில் இருக்குதுன்னு பார்த்தோம் சவுத் மான்சூன். அப்போ வந்து நமக்கு வந்து கம்மியான மழை தான் பெய்யும். ஸோ வந்து கோயம்புத்தூர் பிளேட்டில் வந்து 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் பெய்யும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இது கரெக்டு தான். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக தப்பான்னு பார்த்துருவோம். ரெயின்ஃபால் டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இன்க்ரீசஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கேயே பார்த்தோம் ரெயின்ஃபால் எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட்டை நோக்கி தான் வந்து ரெயின்ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ வந்து இது வந்து தப்பு. கொஷினில் கேட்டுக்குது என்ன இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்கரெக்ட் எது 1 ஒன்லி. உடனே இங்கே கரெக்ட் போட்டதை பார்த்து 2 ஒன்லி கரெக்ட்னு சொல்லிட்டு போட்டு வந்துடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க த டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் அட் த ரேட் ஆஃப் 6.5 டிகிரி செல்சியஸ் ஃபார் எவ்ரி 100 மீட்டர்ஸ் அசென்ட். ஒவ்வொரு 1000 மீட்டர் 1000 மீட்டர் ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் வந்து நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6.5% வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்ற போல சொல்லியிருக்காங்க. ஆமாம், இது கரெக்ட் தான். இதுதான் என்ன சார் சொல்லுவாங்கன்னா நார்மல் லேப்ஸ் ரேட். இப்போ ஒரு மலை இருக்குன்னா மலையில் வந்து நம்ம லேண்டில் இருந்து மவுண்டன் ரீஜன் கிளைம் பண்ணும்போது என்ன சார் நடக்குன்னு கேட்டிங்கன்னா லேண்டில் வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ் அதிகம் தான். ஒரு 20 டிகிரி செல்சியஸ் வந்து நல்லா வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் வந்து என்ன நடக்குதுன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்படி தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுதாமே வந்து கரெக்ட். அதான் வந்து நம்ம நார்மல் லேப்ஸ் டெம்பரேச்சர். இப்போ நம்ம மவுண்டெயின்லாம் கிளைம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மவுண்டெயினில் வந்து என்ன நடக்கும்னா சில்லு காற்று வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து ட்ரெக்கிங்லாம் போவாங்க. அப்படி ட்ரெக்கிங்லாம் போகும்போது இந்த ஊட்டி கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா மவுண்டெயினில் இருக்குது. அது என்ன சார் அங்கே ரீசன் அங்கேயே அவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு 1000 மீட்டர் போகும்போது வந்து டெம்பரேச்சர் வந்து 6.5 டிகிரி வந்து ரெடியூஸ் ஆகும். நம்ம மவுண்டெயின்லாம் ஊட்டியில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது 2000 மீட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லாக இது வந்து கேல்குலேட் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியான செல்சியஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து காற்று வீசும். சரிங்களா? சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவபிள் கிளைமேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரிட்டிஷ் கிளைமேட் விச் இஸ் நெய்தர் டூ ஹாட் நார் கோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே கரெக்ட் தான் சார். இது வந்து அப்படியே 10th புக்கில் ஒரு டிவினோ பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கிவன் பேஸ் கிவன் இன்கரெக்ட் பேஸ் இதை தான் நீங்கள் வந்து நோட் பண்ணணும்.
how many given pairs are incorrect? எத்தனை பேர் வந்து இன்கரெக்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன சார் கொடுத்திருக்காங்க? சைக்ளோன் நேம்ஸ் ரீஜனல் ட்ராபிக்கல் கொடுத்திருக்காங்க. அதாச்சும் வந்து ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து ஒவ்வொரு பேரை வச்சு அழைக்கிறாங்க சைக்ளோன்ஸ்ல. அப்படி இந்தியாவில் என்ன சார் பேர் வச்சுருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து சைக்ளோன் தான் சொல்லுவாங்க, சூறாவளி, அது கரெக்டு தான் இருக்கு. ஆஸ்திரேலியாவில் வந்து என்ன நேம்ல கூப்பிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வில்லி வில்லின்னு தான் கூப்பிடுவாங்க. பிலிப்பைன்ஸில் வந்து பாக்வேஸ் அப்படின்ற போல சொல்றாங்க. இதுவுமே வந்து கரெக்டு தான். அப்போ என்ன சார் தப்பா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து மாற்றி வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் வந்து நம்ம சைக்ளோன் ஒரு ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு பேர் என்ன சார் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டைஃபூன்ற பேரில் வச்சு அழைப்பாங்க. அதே போல் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்லையும் ப்ளஸ் அட்லாண்டிக் இந்த ரீஜனில் வந்து சைக்ளோன்ஸுக்கு என்ன நேம் வச்சு கூப்பிடுவாங்கன்னா ஹரிகேன்ஸ் அப்படின்ற போல வச்சு கூப்பிடுவாங்க. இதே போல் ஜப்பானில் வந்து என்ன சார் பேர் வைக்கிறாங்க சைக்ளோனுக்கு? ஜப்பான் ரீஜனில் என்ன சார் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டைஃபூ. ஓகேங்களா? ஸோ வந்து எத்தனை கரெக்டாக இருக்குது? 3 கரெக்டாக இருக்குது. உடனே கரெக்டானு பார்த்துட்டு 3 பேர்ஸ்ன்னு போட்டக்கூடாது. எத்தனை இன்கரெக்ட் பேர் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை இன்கரெக்ட் பேர்? செகண்ட் அண்ட் தேர்ட் தான் இன்கரெக்ட் பேர். ஸோ 2 பேர்ஸ் கரெக்ட், இன்கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டும். நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, dash is an area of high pressure region found in center surrounded by low அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை மேட்ச் ஆகக்கூடிய வேர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சைக்ளோன் தான் ஆன்டி சைக்ளோன் தான் சொல்லுவாங்க. அதாச்சும் வந்து சைக்ளோன் ஆன்டி சைக்ளோன் ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துருவாங்களா? சைக்ளோன்னா எதுவுமே இல்லை. சென்டரில் வந்து தாழ்வு அழுத்த பகுதியும் சுற்றி வந்து உயர் அழுத்த பகுதியும் ஃபார்ம் ஆகிறது வந்து சைக்ளோன் சொல்லுவாங்க. ஆன்டி சைக்ளோன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சென்டரில் வந்து ஹை ப்ரெஷரும் சரௌண்டிங் சுற்றி வந்து லோ ப்ரெஷரும் ஃபார்ம் ஆகிறது வந்து ஆன்டி சைக்ளோன் சொல்லுவாங்க. இது வந்து டீட்டெயிலாக கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சார் கேட்டிங்கன்னா, சென்டர் சரௌண்டட் பை low pressure, at center low pressure surrounded by high pressure. இது எந்த வயசுல சார் சுத்தும்? ஆன்டி கிளாக் வைஸ் ரீஜன்ல வந்து சுத்தும். ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்லயும் கிளாக் வைஸ்ல வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்லயும் வந்து சைக்ளோன் வந்து சுத்தும். இதே வந்து ஆன்டி சைக்ளோனுக்கு என்ன சார் நடக்குன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல வந்து கிளாக் வைஸ் ஆகும், ப்ளஸ் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வந்து ஆன்டி கிளாக் வைஸாகவும் வந்து ஆன்டி சைக்ளோன் வந்து சுத்தும். ஓகேங்களா? இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சைக்ளோன்னா சென்டரில் வந்து லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும், சுற்றி வந்து ஹை ப்ரெஷர் தான் வந்து ஃபார்ம் ஆகும். அதே ஆன்டி சைக்ளோனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சென்டரில் ஹை ப்ரெஷர், சரௌண்டிங் ஃபுல்லாக லோ ப்ரெஷர். ஓகேங்களா? அட் லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் வந்தாச்சு. 4 o'clock rainfall frequently occur in which of the following region? இந்த 4 மணி மழை பொழிவு வந்து பின்வரும் எந்த பகுதிகளில் பொதுவாக பொழிகிறது அப்படின்ற போல கேட்டிருக்காங்க. எந்த ரீஜனில் சார் பெய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன் தான் சார் பெய்யுது. இந்த 4 o'clock ரெயின்ஃபாலுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்வென்ஷனல் ரெயின்ஃபால், அதாவது வந்து வெப்பச்சலன மழைப்பொழிவு அப்படின்ற போல நேம் சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாச்சும் வந்து லேண்ட்லாம் வந்து சூரிய கதிர்களால் ஹீட் ஆகுது. அப்படி ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அங்கே இருக்கிற ஹேர்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஹேர் என்ன ஆகும்? மேலே க்ளவுட்ஸை நோக்கி மேலே நோக்கி என்ன ஆகும்? ரைஸ் ஆக ஆரம்பிச்சு. அப்படி ரைஸ் ஆக என்ன ஆகும்? போக 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 டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுதுன்னு பார்த்தோம். ஒவ்வொரு 100 மீட்டர் 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி வந்து டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு ரொம்ப முன்னாடியே பார்த்தது தான். அப்படி ரெடியூஸ் ஆக என்ன ஆகும்? மேலே போக போக ரெடியூஸ் ஆச்சுன்னா ஏர் வந்து சின்னதாகும். அப்படி சின்னதாச்சுன்னா அது எவ்வளோ வாட்டர் கெப்பாசிட்டி கீழே இருந்து கொண்டு போச்சியோ அது அப்படியே வந்து ப்ரெசிபிடேஷன் மழையாக வந்து பொழிஞ்சிரும். இந்த மழையாக பொழியுது தான் வந்து நம்ம என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வென்ஷனல் ரெயின்ஃபால். இது மோஸ்ட்லி எப்போ சார் நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் ரீஜன் 4 PM மேலே தான் வந்து பேசிக்காக வந்து பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. அந்த 4 மணிக்கு மேலே பெய்யறதுனால தான் இதுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா 4 o'clock ரெயின்ஃபால். இந்த அமேசான் ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜனில் தான் இருக்கும். அதனால தான் வந்து எப்போவுமே அங்கே அடர்ந்த காடாகவே இருக்குது, அதிகமான மழையும் பெஞ்சிட்டே இருக்குது. எவரி ஆஃப்டர்நூன் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த அமேசான் ஃபாரஸ்ட்டில் வந்து மழை வந்து பெஞ்சிட்டே தான் இருக்கும். சரிங்களா? Hi students, welcome to Chennai Academy.
நம்ம அடுத்த டிஸ்கஷனாக ஹிஸ்டரியுடைய முதல் ஓகேங்களா முதல் டாபிக் முதல் 3 டாப்பிக்கை நம்ம சிலபஸ் கொடுத்துருக்கோம். சிலபஸில் பார்த்துருப்பீங்க ஒரு 8 டாபிக்ஸ் வந்து மன்னர்களுடைய விஷயங்களாக கொடுத்துருப்பாங்க. கடைசியாக மராத்தியர்களோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கல்ச்சர் பற்றி படிக்கிறது, இந்தியாவுடைய மொழி, இந்தியாவுடைய இனம், இந்தியாவோட வேற்றுமை ஒற்றுமை, இந்த மாதிரி ஒரு தியரியாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா அதை நம்ம அங்கங்கே தேடி படிக்க வேண்டியதாக இருக்கும். அதை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுலேருந்து கொஸ்டின் வந்து அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதை விட இதுலேருந்து நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். அப்போ இதுக்கு நம்ம தரவாக இருக்கணும். அப்போது இதில் இந்த ரெண்டுமே மன்னர் பரம்பரை, இந்த ரெண்டுமே மன்னர்களை பத்தி படிக்கும். ஆனா இது மட்டும் மன்னர்களை பத்தி படிக்க மாட்டோம், மக்களுடைய வாழ்வியலை பத்தி படிப்போம். ஓகேங்களா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க என்னதான் பயன்படுத்துறாங்க அதை பத்தி படிப்போம். சரிங்களா ரைட் டேரக்டா क्वेश्चन குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் क्वेश्चनே வருது. சிந்து சமவெளி நாகரிகம் என்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்திய அறிஞர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை வந்து எப்படி ஆரிஜின் ஆனது, ஏன் இந்த பேரை வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா சிந்து நதிக்கரையம் எப்பவுமே ஒரு நாகரிகம் எந்த நாகரிகமா இருந்தாலும் நதிக்கரையோரம் தான் நாகரிகம் உருவாகும். நம்ம ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வைகை நதிக்கரையோரம் தான் கீழடி இருக்குது. வைகை, தாமிரபரணி நதிக்கரையோரம், காவிரி நதிக்கரையோரம். இதே நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா கங்கை நதிக்கரையோரம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிந்து நதிக்கரையோரம், யமுனா நதிக்கரை, எல்லா நதிக்கரையோரம் தான் நாகரிகம் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கதான் தண்ணி வசதி இருக்குது. தண்ணியை பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ண முடியும். அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது சிந்து நதிக்கரையோரம் இருக்கிறதுனால இந்த பேர் அமையுது. ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல அவர் பேர் வச்சிருக்காரு, இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. சிவிலைசேஷன்னா ஒரு நாகரிகம், மக்களுடைய வாழ்வியலை பத்தி இருக்கக்கூடியது, அவங்க எப்படி வந்து அவங்க வாழ்ந்தாங்கிறது சொல்லக்கூடியது. அப்போ ஃபர்ஸ்ட் இவர் தான் பெயர் இட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரி நம்ம படிக்கணும். ஓகேங்களா முதலாக இந்தியாவில் அகழ்வாராய்ச்சி செய்வதற்காக ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய அகழ்வாராய்ச்சி நிறுவனங்கிற அமைப்பை 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிகம் அப்படி ஒரு நபர் தான் உருவாக்கி இருப்பாரு. அதுக்கு அவர் தான் அது முதல் சர்வேயராகவும் இருந்திருப்பார். சரிங்களா அவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் அங்கங்க சின்ன அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் எதர்ச்சியாக பாகிஸ்தான்ல வந்து இந்த ரயில்வே ட்ராக் போடக்கூடிய விஷயம் நடக்குது. அப்படி தோண்டி பார்க்கும்போது தான் கீழே இடிபாடுகள் இருக்குது. அந்த இடிபாடுகளை வந்து மேலும் டேமேஜ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அப்படியே அந்த ரயில்வே ட்ராக் போடக்கூடிய பணியை ஸ்டாப் பண்ணிட்டு மேலும் அகழ்வாராய்ச்சி ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் வந்து சர் ஜான் மார்சல். இவர் தான் அந்த பேரை சொல்லியிருப்பாரு. ஆனா இவருக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அங்கங்க நிறைய இடங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து படிக்கும்போது ஒரு டேபிள் படிச்சிருப்போம், கிளாஸ்லையும் சொல்லி கொடுத்துருப்போம். டேபிள் வந்து நீங்க ஸ்கூல் கூட படிச்சதால இருக்கும். என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஊரையும் யார் கண்டுபிடிச்சான்னு இருக்கும். ஹரப்பா, தயரம் சகனி, ஓகேங்களா மொஹஞ்சதாரோ, லோத்தல், அப்புறம் வந்து தோலவீரா, இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளையும் யார் கண்டறிந்தாங்க இருக்கும். அப்போ கண்டறிந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பெயரிடுவது யார் அப்படின்னு கேட்டோம்னா சர் ஜான் மார்சல். இவர் தான் வந்து அந்த பெயரிட்டிருப்பார். சரிங்களா ரைட் அடுத்து வந்து டெல்லி சுல்தான் கொஸ்டின்ல இருந்து ஃபர்ஸ்ட் மன்னரை பத்தி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன் மேடு பை த குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக்கால் முதலாக உருவாக்கப்பட்ட கட்டிடமானது எது அப்படின்னு கேட்கிறாங்க. குத்புதீன் ஐபக் தான் டெல்லி சுல்தானை ஃபவுண்ட் பண்ணது. ஓகேங்களா குத்புதீன் ஐபக் தான் டெல்லி சுல்தானை உருவாக்குனது. இவர் வந்து முகமது கோரியின் அடிமை. சரிங்களா இவர் வந்து முகமது கோரியின் அடிமையாக இருக்கிறாரு. முகமது கோரி இந்தியா விட்டு போகும்போது இறந்துருவாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் இந்தியாவில் டெல்லி சுல்தான் அதாவது முதலாக அடிமை வம்சங்கிறத வந்து உருவாக்கி இருப்பார். குத்புதீன் ஐபக் ஆட்சி செய்த வருடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1206 இருந்து 1210 வரைக்கும் இவர் ஆட்சி செஞ்சிருப்பார். ஓகே இவருடைய காலம் குறுகிய காலம் தான். ஆனாலும் வந்து பெரிய அளவுக்கு படையெடுப்பு அந்த மாதிரி எதுவும் நிகழ்த்தல. இவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே லாகூர்ல இருந்து டெல்லியை வந்து தலைநகரமா மாற்றிருப்பாரு. 2 மசூதியையும் ஒரு தூணையும் கெட்ட ஆரம்பித்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹசன் நிசாமி என்ற ஒரு புலவரை வந்து ஆதரித்திருப்பார். ஓகே இறுதியாக 1210ஆம் ஆண்டு என்ன சொல்றதுன்னா ஒரு குதிரை மேல ஏறிக்கொண்டு விளையாடக்கூடிய போலோ என்ற கேம் விளையாடும் போது தவறி எழுந்து இறந்து போயிருப்பார். இவருடைய பட்டப்பெயர் கேட்டாங்கன்னா லாக்ஸ் பாக்ஸா, லட்சங்களை வாரி விளங்கினார். இவருடைய பட்டப்பெயர் லாக்ஸ் பாக்ஸா. ஓகே அப்ப இவர் முதலாக கட்டப்பட்ட கட்டிடம் எது கேட்கிறாங்க. ஓகே நான் சொன்ன மாதிரி 2 மசூதியை கட்டினாரு. அதுல ஒரு மசூதி முதல் மசூதி குவாத் உல் இஸ்லாம் எங்க கட்டினார் அப்படின்னா டெல்லியில கட்டினார். சரிங்களா டெல்லி இருக்குது. இன்னொரு மசூதி பெயர் வந்து இருக்கு பாருங்க அதை தின்கா சோப்ரா. இது எங்க இருக்கு அப்படின்னு அஜ்மீர்ல இருக்கும். அஜ்மீர்ல இருக்கு. இந்த குதுமினார் வந்து இவர் கெட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. கெட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. இவருடைய மருமகன் இல்துமிஷ் வந்து கெட்டி முடிச்சிருப்பார். சரிங்களா இதுதான் இவரை பத்தின டேட்டா. ஓகே அடுத்து இண்டஸ் பீப்புள் வர்ஷிப்டு நேச்சர். ஃபர்ஸ்ட் அசசன். அடுத்து ரீசன் பாருங்க they worshipped பைபிள் ட்ரீ. ஓகேங்களா கீழே பாருங்க சிந்து மக்கள் இயற்கையை வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இதை நம்ம கிளாஸ் படிக்கும்போது தெளிவா படிச்சிருப்போம். சிந்துவெளி மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா கரெக்டா விஷ்ணு கடவுள் தான் கும்பிட்டாங்க, பெருமாள் சிவன் கடவுள் தான் கும்பிட்டாங்க சொல்லிட்டு குறிப்பிட்ட கடவுளை
பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி நமக்கு ஆதாரம் கிடைக்கல. அப்போ எப்படி கிடைச்சது அப்படின்னா இயற்கையை தான் வழிபட்டிருக்காங்க. அப்படி இயற்கையை வழிபடும் பொழுது என்னதான் சார் கும்பிட்டாங்க அப்படின்னா கீழே ஓடுறதுல இருந்து மேல பறக்கிறதுல இருந்து நிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கும்பிட்டுருக்காங்க. கீழே ஓடக்கூடிய பாம்பு, விலங்குகள், நிக்கிற மரம், அப்புறம் வானத்தில் ஓடக்கூடிய பறவைகள் எல்லாத்தையும் வழிபட்டிருக்காங்க. அப்ப டோட்டலா சொல்லும் போது இயற்கையை வழிபட்டிருக்காங்க. கரெக்ட் தான். அப்ப அதுலயும் மெயினா மரங்கள்ல அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க. அப்போ அரச மரங்கிறது வந்து ஒரு இயற்கை சம்பந்தமான விஷயம் தான். அப்போ இது கூற்று, இது காரணம், ரெண்டும் இதை விளக்குகிறது தான். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து கூற்று காரணம் சரி, விளக்கமாகும். ஓகேங்களா? ஆர் வந்து ஏக்கான விளக்கமாகும். ஓகேங்களா? ரைட். அப்ப என்னதான் வழிபட்டாங்க பார்த்துக்கணும். இது இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவாங்க, போலித்திஸ்டிக் அப்படி கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா பல கடவுளை வழிபடுறாங்க இவங்க. ஓகேங்களா? அதனால வந்து போலித்திஸ்டிக் சொல்லுவாங்க. மேற்படி இவங்க கடவுள் நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் காளிபங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு குண்டங்கள், ஃபயர் ஆல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெருப்பு குண்டங்கள் கிடைச்சது. அந்த நெருப்பு குண்டங்கள் இருக்கும் பொழுது அப்போ வந்து அவங்க பூஜை செய்வதற்கான ஆதாரம் இருக்கிறதாக நம்ம நம்புறோம். பக்கத்திலேயே வந்து லோத்தல் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல வந்து துறைமுகம் இருந்திருக்குது. அதே காளிபங்கன் அந்த நெருப்பு குண்டம் பக்கத்திலேயே நெருப்பு குண்டங்களை பூஜை செய்துட்டு நடந்து வர தூரங்கள்ல என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருங்குளம், கிரேட் பாத் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து பூஜை செய்வதற்கு முன்பு நீராடி விட்டு பூஜை செய்யறாங்க. இந்த மாதிரி பழக்கம் இருக்குது. இப்ப கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. பூசாரி அரசன் சிலை கிடைச்சிருக்கும். ஓகே, பிரீஸ்ட் கிங் சிலை எங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ தேர்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் டி. அடுத்த क्वेश्चन, சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கு. திருப்பி சிந்து நாகரிகத்திலிருந்து ஹரப்பா வாஸ் தி ஃபர்ஸ்ட் சைட் டு பி ஐடென்டிஃபைட் தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சிந்துவெளி நாகரிகத்தில் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் ஹரப்பா ஆகும். ஓகேங்களா? ஆக்சுவலா சிந்துவெளி நாகரிகத்தில் என்ன சொல்றாங்கன்னா புக்ல 6th புக்ல மென்ஷன் பண்ண டேட்டா 6 பெரிய நகரங்கள் இருக்குமாமா. ஓகேங்களா? இந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அப்புறம் காளிபங்கன், இதெல்லாம் வந்து பெரிய நகரங்கள். 6 பெரிய நகரங்கள், 200க்கும் மேற்பட்ட வில்லேஜஸ் அப்படின்னா கிராமங்கள், 200க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதுதான் நீங்க வந்து 9th புக்ல இருக்கு. 6th புக்ல மேப் இருக்காது. 9th புக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா மேப் இருக்கும். ஓகேங்களா? எந்தெந்த பிளேஸ்ல வந்து எந்தெந்த ஊர்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மேப் இருக்கும். அப்படியே ஏகப்பட்ட ஊர்கள் வந்து மேப்லேயே பிடிச்சிருப்பாங்க. அதுலதான் ஒரு சில ஊர்களுடைய பெயர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்களுடைய பெயரோட இணைந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல கொர்க்கைன்னு ஒரு ஊர் இருந்ததா, அங்கேயும் கொர்க்கை இருந்திருக்கு. வஞ்சிர் இருக்கா, அங்கேயும் வஞ்சி இருக்கு. நம்ம ஊர்ல தொண்டி இருந்ததா, அங்கேயும் தொண்டி இருக்குது. அப்ப நம்ம ஊர்ல காவிரி நதிக்கரை ஓடுனதா, அதே மாதிரி அங்க காவிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கிளை நதியை வந்து பேர் வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சிந்துவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகமும் கிட்டத்தட்ட ஒற்றுமையான நாகரிகம். அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் தமிழர்கள். இப்படி ஒரு தியரியும் இருக்குது. சரிங்களா? அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா அப்போ நிறைய நகரம் இருக்குது. 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள், 6 பெரிய நகரம் இருக்குது. அதுல முதலாக அகழ்வாராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட நகரம்னா அந்த ஹரப்பா நகரம் தான். அதனாலதான் சிந்துவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பெயர் கூட என்ன சொல்லுவாங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன், ஹரப்பா நாகரிகம் சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிற்கால ஹரப்பாவின் காலம் 6th புக்லயே 3 பாயிண்ட் அப்படிச்சிருப்பாங்க. முற்கால ஹரப்பா காலம், முதிர்ச்சி கால ஹரப்பா காலம், பிற்கால ஹரப்பா காலம் சொல்லிட்டு 3 பகுதி அமைச்சிருப்பாங்க. அந்த பிற்கால ஹரப்பா காலம் வந்து 1900 இருந்து 1700 வரைக்கும். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். சரிங்களா? சரியான குற்றம் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ 1 and 2. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடி என்று அழைக்கப்படுவது மெஹர்ஹர் சொல்லலாம். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து குப்தர்களுடைய நிர்வாக அலகுகள்ல நிலத்தை எப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் பண்றோம். அப்போ குப்தர்களுடைய நிர்வாக அலகுகள்ல நிலங்களை ஒவ்வொரு வகைகளையும் ஒவ்வொரு பெயர் சொல்லி அழைக்கிறாங்க. இதுதான் சமஸ்கிருத பெயர்கள் தான். கிலா அப்படின்னா கீழே போடுவோம். எதை கீழே போடுவோம்? வேஸ்ட் லேண்ட், தரிசு நிலத்தை தான் கீழே போடுவோம். ஓகேங்களா? அப்ப கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம். அப்ப தரிசு எங்க இருக்குது? ஆப்ஷன் வந்து 3 இருக்குது. அப்போ ஏக்கு 3 இருக்கக்கூடிய ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதை மட்டும் போட்டு வந்துடலாம் நீங்க மேக்சிமம். இருந்தாலும் இது சொல்லிடுறேன். அப்ரஹதா அப்படிங்கிறது காடு நிலம், அது தரிசு நிலம் கூட சொல்லுவாங்க. ஆனா காடு நிலம் மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ரஹதாங்கிறது வந்து காடு நிலம். சேஸ்திரா, ஓகேதா, சேத்துல இறங்கி தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும். சேஸ்திரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம். அடுத்து கபத சரஹா, ஓகேங்களா, இது என்னன்னா மேய்ச்சல் நிலம். ஓகேங்களா? இப்போ மேட்ச் பண்ணனா இது அல்லாம வேற என்ன நிலம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஸ்தி அப்படிங்கிற ஒரு நிலம் இருக்குது. அது வந்து வீட்டு மனை, வீடு குறிக்கக்கூடிய வீட்டு மனை இருக்கக்கூடிய இடங்கள் தான் வஸ்தின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்து 6வது கொஸ்டின். மொஹஞ்சதாரோ டான்சிங் கேர்ள்
ஏர்லியஸ்ட் முதல் எழுத்து வடிவம் ரோமானியர்கள். இது சரியான குற்றம் இருக்கிறாங்க. இது என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, கொஸ்டின் இப்படி பிளாங்கா தான் இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கணும். மொகஞ்சாந்தாரோ நாட்டிய மங்கை அப்படின்னா அதெல்லாம் படிச்சிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது சிந்து நாகரிகத்தை அகழ்வாராய் செய்யும் பொழுது சிலைகள் கிடைச்சிருக்கும். என்ன சிலைகள் கிடைச்சிருக்கும்? பூசாரி அரசன் சிலை கிடைச்சிருக்கும். சுண்ணாம்புல செய்யப்பட்ட பூசாரி அரசன் சிலை. அப்புறம் வந்து வெண்கத்தினால் செய்யப்பட்ட நாட்டிய மங்கை, நடன மங்கையுடைய சிலை கிடைச்சிருக்கும். அது எங்க, இந்த ரெண்டு சிலை எங்க கிடைச்சதுன்னா ஒரே இடத்துல தான், மொகஞ்சாந்தாரோ அந்த இடத்துல தான் கிடைச்சிருக்கு. சரிங்களா? மொகஞ்சாந்தாரோ கிடைச்சது நாட்டிய மங்கை. ஓகேங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து முதல் எழுத்து வடிவம் எது அப்படின்னா ரோமானியர்கள் கிடையாது, சுமேரியர்கள். ஓகேங்களா? இது வந்து புக்ல கொடுத்துருப்பாங்க. முதல் எழுத்து வடிவத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா சுமேரியர்கள். ஓகே, ரோமானியர்கள் கிடையாது. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட், ஏ மட்டுமே சரி. அது ஏ மட்டும், ஏதா ஆன்சர் 1 மட்டுமே சரி. அடுத்து குப்தர்கள் இருந்து ஸ்கந்தகுப்தா was the last great king of the Gupta dynasty. great king கூட சொல்லலாம், அப்படின்னா லாஸ்ட் எம்பையர் கூட சொல்லலாம். ஓகேங்களா? நான் எப்போதும் சொல்றதுதான், அரசருக்கும் பேரரசருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பேரரசருக்கு நிறைய அரசர்கள் இருப்பாங்க. சரிங்களா? அரசர்கள் சின்ன பகுதி, பேரரசர் பெரிய பகுதி. ஓகேங்களா? அப்போ குப்த வம்சத்துடைய கடைசி பேரரசர் யாருன்னா ஸ்கந்தகுப்தா தான். எஸ், கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா ஸ்கந்தகுப்தா ஆட்சியுடைய முடிவு காலம் எப்படி அழிஞ்சு போயிருக்குன்னா ஹீனர்களுடைய படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும். அதுக்கப்புறம் அழிஞ்சு போயிடும். யாரு ஹீனர்கள்னா? யாரு? ஹன்ஸ் இன்வேஷன். அவங்களுடைய படையெடுப்புக்கு அப்புறம் நம்மளுடைய குப்த வம்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிக தொடங்கியிருக்கும். அப்போ அதனாலதான் அவர் கடைசி பேரரசர். ஸ்கந்தகுப்தாவை பற்றிகளுடைய கல்வெட்டு கேட்டாங்கன்னா பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து குப்த வம்சத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் அப்படின்னா விஷ்ணுகுப்தர் தான். எஸ், இதுவும் கரெக்ட். இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து நம்ம 6th புக்லேயே இருக்குது. ஓகேங்களா? 2 பேரும் 6th புக்லேயே இருக்கு. பேசிக்கான விஷயம், நல்லா படிச்சுன்னா உங்களுக்கே புரியும். இப்போ 2மே சரி, சரியான ஒரு தான் இருக்காங்க. சி. அடுத்து தவறான கூற்றுப்பா, தெளிவாக வாசிக்கும். கொஸ்டின் தெளிவாக வாசிக்கலாம், தப்பு பண்ணிடுவீங்க. தவறான கூற்று, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். மெஹரூரி இரும்புத்தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை குறிக்கிறது அப்படி சொல்றாங்க. மெஹரூரி இரும்புத்தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனைகளை குறிக்கிறது. ஓகேங்களா? கரெக்ட் தான். ஓகேங்களா? மெஹரூரி மொத்தம் ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரு கல்வெட்டு. முதலாம் சந்திரகுப்தருக்கு மெஹரூரி இரும்புத்தூண் கல்வெட்டு, சமுத்திரகுப்தாவிற்கு இந்த பாருங்க, சமுத்திரகுப்தாவிற்கு அலகாபாத் தூண் கல்வெட்டு, 2ஆம் சந்திரகுப்தாருக்கு உதயகுரி, சாஞ்சி, ஸ்தூபா இந்த கல்வெட்டு, ஸ்கந்தகுப்தாவுக்கு இப்பதான் பார்த்தோம் பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு. இந்த மாதிரி ஒரு சில மன்னருக்கு நிறைய கல்வெட்டுகள் வரும். அப்ப இது 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அவரது ஆட்சி, ஆளுமை, சாதனைகள் ஆகியவற்றை எல்லாவற்றையும் விளக்கிறது. எல்லாருடைய கல்வெட்டு சொல்லிட்டோம். ஆனா இது என்ன ட்விஸ்ட்னா, மெஹரூரி இரும்புத்தூண் கல்வெட்டு இவரை பற்றி கூறுகிறது. ஆனா இந்த மெஹரூரி இரும்புத்தூண் கல்வெட்டை கெட்டியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கெட்டியவர் 2ஆம் சந்திரகுப்தர். அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் இங்க தவறு தான் இருக்கிறாங்க. சாரிப்பா, தவறு. அப்போ 1ஆம் ஸ்டேட்மெண்ட் இல்லை, 2ஆம் ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஓகேங்களா? 2மே சரிதானே? அதனால டி ஆன்சர். அடுத்து குமாரதேவியை இலச்சாவி இளவரசியை திருமணம் செய்தவர் யார்? யாரு? முதலாம் சந்திரகுப்தர். கிளாஸ் நடத்தும் போது நல்ல காமெடியான ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்போம். அதாவது ஒரு மன்னராக இருந்தாலும் படையெடுத்து தன்னுடைய எல்லையை எல்லாத்தையும் விரிவாக்கம் பண்ணணும். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, படைகள்லாம் எடுக்காம சும்மா ஒரு பக்கத்து நாட்டு இளவரசியை திருமணம் செய்வதன் மூலமாக தன்னுடைய எல்லையை வந்து விரிவாக்கம் செஞ்சிருப்பார். ஓகே, அதுதான். ஓகேங்களா? அவதான் யாருன்னா இலச்சாவி இளவரசி முதலாம் சந்திரகுப்தர். ஓகே, அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க. வராகிரமர், ஓகே, பிருது சம்ஹீதா, சூரிய சித்தாந்த, ஆரியப்பட்டர் 2 பேர் எழுதிய நூல் தான். ஓகேங்களா? வராகிரமர் யாருன்னா அந்த காலங்களில் ஜோதிட கலை, வானியல் கலைஞர்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நவரத்தின அமைச்சர்கள்ல இவரும் ஒருத்தர் தான். ஓகேங்களா? அப்போ இவங்க 2 பேரும் எழுதிய புத்தகங்கள் தான் கேட்கிறாங்க. இது அல்லாம காளிதாசர் எழுதிய புத்தகங்கள் இருக்குது. ஆரியப்பட்டாவே இன்னொரு நூல் இருக்கு, ஆரியபட்டியம் சொல்லிட்டு இன்னொரு நூல் இருக்குது. ஓகே, சரியான கூற்று 1, 2 2மே சரிதான். சி. ஓகே, அடுத்து ஒவ்வொரு படை தளபதிகளையும், அதாவது அதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய பெயர்கள் அவங்க என்ன வைக்கிறாங்க, அதோடைய பெயர் என்ன கேட்குறாங்க. ஓகே, அதோடைய பதவி, அது என்ன பெயர். ஓகே, ஃபர்ஸ்ட் சிம்பிளானதை நீ மேட்ச் பண்ணு. காலாட் படையுடைய தளபதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலா திகிருதியா அப்படின்னு சொல்லுவாங்க. காலாட் படையுடைய தளபதி பாலா திகிருதியா. ஓகே, அடுத்து குதிரைப்படை தளபதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகா அஸ்வதி அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி குதிரைப்படைக்கு, ஓகேங்களா, நம்ம இந்த சமுத்திரகுப்தாவுடைய பட்ட பெயரே பார்த்துருப்போம், அஸ்வமேத பராக்கிரமா. அந்த அஸ்வங்கிற வார்த்தை வந்தாலே குதிரை குடிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப குதிரைப்படை தளபதி அப்படின்னா அஸ்வங்கிற வார்த்தை இங்க மட்டும்தான் வருது. அஸ்வபதி, முகா அஸ்வபதி. அடுத்து அரசு சமையலறை கண்காணிப்பாளர் அப்படின்னா கத்தியபதிகா. ஓகே, அடுத்து அரண்மனை காவலருடைய தலைவர் வந்து மகா பிரதிகாரா. ஓகே, மகா பிரதிகாரா. முடிஞ்சதா? அப்போ மேட்ச் பண்ணோம்னா 3, 2, 4, 1.
கருதுற எஸ். அடுத்து சிந்துவெளி நாகரிகத்துல மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது கேட்கிறார். நான் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. காரியபங்கன்ல நெருப்பு குண்டங்களும், அது பேர் என்ன பெருங்குளமும், லோத்தல்ல வந்து துறைமுகமும், மொகஞ்சாந்தரால அந்த 2 சிலை கிடைச்சிருக்கும். ஹரப்பா தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். மொகஞ்சாந்தரா தான் இருக்கிறதே மிகப்பெரிய நகரம், 200 ஹெக்டேர் அளவு கொண்டுள்ளது. அதே மாதிரி ராக்கிஹரி, பஞ்சாப் இருக்கக்கூடிய ராக்கிஹரி ஊர், ஹரியானா இருக்கக்கூடிய ராக்கிஹரி ஊர் தான் மிகப்பெரிய தானிய களஞ்சியம் வந்து காணப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ராக்கிஹரி மிகப்பெரிய தானிய களஞ்சியம். அடுத்து டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர். நல்லா கவனிச்சுக்கோ, முதல் ஆப்கான் ஆட்சியாளர். இந்த கொஸ்டினை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2வது ஆப்கானிய வம்சத்தை உருவாக்கியவர் யார்? அது ஃபெமிலியரானது, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கிளாஸ் நடத்தும் போதும் புக்லையுமே இருக்குது. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஷா சூர். ஓகேங்களா, இவர் வந்து இந்த முகலாய வம்சத்தில் இருக்கும்போது இடையில வருவார். சூர் வம்சத்தை சேர்ந்தவர். அவர் தான் 2வது ஆப்கானிய வம்சத்தை உருவாக்குறார். முதல் ஆப்கானிய வம்சத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உருவாக்கியிருக்காரு. அவர் தான் யாருன்னா லோடி வம்சத்தை சேர்ந்த பஹலூல் லோடி. இவர் தான் என்ன பண்ணுவார்னா இந்த லோடி வம்சம், கடைசி வம்சம் டெல்லி சுல்தான்ல அவர் வந்து உருவாக்கியிருப்பார். சரிங்களா, முதல் ஆப்கானிய வம்சத்தை. பாருங்க, லோடி வம்சத்துல பஹலூல் லோடியோடைய பையன் தான் யாரு? சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி was responsible for the foundation of the Dash city in 1504 AD. அதாவது 1504ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட டேஸ் நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்ரா. ஓகேங்களா, ஆக்சுவலா ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு ஊரை கட்டுவாங்க. டெல்லி சுல்தான்ல தேவகிரிங்கிற ஒரு தௌலதாபாத் என்ற நகரத்தை வந்து அள்ளி இருந்த நகரத்தை வந்து சிறப்பிச்சிருப்பாரு. அவர் யாரும் கேட்டாங்கன்னா முகமது பின் துக்ளக். அடுத்து வந்து ஃபெரோஷாபாத், ஃபெரோஷாத்களுக்கு வந்து கட்டியிருப்பாரு. துக்லதாபாத், ஓகேங்களா, அது வந்து கியாசுதீன் துக்ளக் கட்டியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஊர்களை கட்டுவாங்க. அவங்க ஊர்களை கட்டும் போது அது சிறப்படைந்த ஊர்களாக இருந்தால் தலைநகரத்தை அங்கிருந்து அங்கே மாற்றுவாங்க. அதே மாதிரி தான் இவர் ஆக்ராங்கிற நகரத்தை கட்டினாரு. அதனால டெல்லியிலிருந்து, ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து துக்ளக் வம்சத்தில் மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் டெல்லியிலிருந்து தலைநகரத்தை ஆக்ராவிற்கு மாற்றினார். அவர் தான் அந்த ஆக்ராவிற்கு அடித்தளமிட்டது. யார் தான்? சிக்கந்தர் லோடி தான். சரிங்களா, இப்போ அந்த ஆக்ராவில் தான் தாஜ்மஹால் இருக்கு. அடுத்து சிந்து நாகரிகத்தின் முடிவிற்கு எது காரணமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கவனி, காரணமாக இருக்க முடியாது. following not factor cost at the end of the Indus Valley civilization அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிந்து நாகரிகம் அழிஞ்சு போச்சுதான், உண்மைதான், முடிவு ஆயிடுச்சு. எப்படி எல்லாம் அழிஞ்சு போயிருக்குன்னு ஒரு தியரி இருக்கும். ஓகேங்களா, படையெடுப்பு நிகழ்ந்திருக்கலாம், பெரிய வெள்ளம் நிகழ்ந்திருக்கலாம், ஓகேங்களா, வறட்சி ஏற்பட்டிருக்கலாம், கொள்ளை நோய் வந்திருக்கலாம். ஓகேங்களா, 2-3 விஷயங்கள் வந்திருக்காதுன்னு சொல்லலாம். சுனாமி கடற்கரையோரம் வந்திருக்கலாம், ஆனால் உள்ளா வரைக்கும் வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா அவ்வளோ தூரம் பெரிய அளவுக்கு ராட்சசலைகள் வருவதற்கு துரைக்கு அது கிடையாது, வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, நிலநடுக்கம் வருவதற்கான சாத்தியங்களும் கிடையாது. அப்படி இருந்திருந்த நிலநடுக்கம் வந்து அழிஞ்சிருந்தா கட்டிடங்கள் இப்போ இருந்திருக்காரு. அப்போ கட்டப்பட்ட 5000 வருஷம் வரை கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்னும் அப்படியே இருக்கு, ஸ்ட்ராங்கா. ஓகே, எப்படி யோசிச்சு பாருங்க, 15-30 அடிக்கு உயரத்துக்கு என்ன இருக்குது? ராக்கிஹரியில தானிய களஞ்சியமே இருக்குது. நிலநடுக்கம் வந்து என்னது இடிஞ்சிருக்குமே. ஓகே, அப்போ நிலநடுக்கம் சாத்தியங்கள் கிடையாது. அதே மாதிரி நெருப்பு, ஃபாரஸ்ட் ஃபயர், ஓகே, காட்டு தீ வந்து அழிஞ்சிருக்காது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா மரத்தினால் செய்யப்பட்ட பொருட்கள் நிறைய கிடைச்சிருக்கு. ஓகே, அது நெருப்பு, நிலநடுக்கம் இதெல்லாம் நிகழ்ந்திருக்காரு. மீதி எல்லாமே நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, அது மெயினாக படையெடுப்பு தான். அடுத்து டெல்லி சுல்தானியத்தில் லோடி வம்சத்தின் காலம் என்ன இருக்கிறாங்க? ஓகே, மொத்தம் 5 வம்சம் இருக்குது. அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனஸ்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம், கில்ஜி, துக்ளக் வம்சம், சயது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 5 வம்சம். 1206 இருந்து 1290 வரைக்கும். அடுத்து 1290 இருந்து 1320 வரைக்கும். அடுத்து 1320 இருந்து 1414 இருந்து, அடுத்து 1414 இருந்து 1451 இருந்து இருக்கும். அடுத்து 1451 இருந்து 1526 வரைக்கும். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் மேட்ச் பண்ணோம்னா லோடி வம்சம் தான் 1451 இருந்து 1526 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வம்சம் தான் லோடி வம்சம். கடைசி மன்னர் தான் இப்ராஹிம் லோடி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மன்னர். ஓகேவா, அடுத்து who led
about the south expedition of the அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியுடைய தெற்கு நோக்கிய படையெடுப்பை நிகழ்த்தியது. அதாவது 1303 சொல்லியிருக்காங்க. அலாவுதீன் கில்ஜி அவர் தான் இந்தியாவில், அதாவது டெல்லி சுல்தான் வம்சத்தில் டெல்லி சுல்தானுடைய பரப்பளவை வந்து மிகப்பெரிய அளவுக்கு நீண்டு வச்சதே அவர் தான். ஓகே, படையெடுப்பை நிகழ்த்தியிருப்பார். அவர் வந்து இந்த மேற்கு நோக்கிய பகுதிகளில் இந்த சித்தூர், ஓகேங்களா, இந்த மாதிரி ரத்தம்பூர் இந்த ஊர்கள்லாம் வந்து படையெடுத்திருப்பாரு. ஒரு சில பிரச்சனை காரணமாக அவர் திருப்பி டெல்லிக்கே போயிடுவார். தென்னிந்தியாவை நோக்கி படையெடுப்பு வந்து வழிநடத்துவதற்காக தன்னுடைய படை தளபதியான ஒரு திருநங்கையான மாலிக் கஃபூர் கிட்ட ஒருப்பு ஒப்படைச்சிருவாங்க. சரிங்களா, அதுதான் வந்து அவர் தான் படையெடுத்திருப்பார். இவர் தான் வாராங்கல், துவார சமுத்ரா, ஓகேங்களா, நம்ம ஊர்ல மதுரை வரைக்கும் படையெடுத்து வெற்றியை கொண்டாடி இருப்பார். இந்தியாவோட முக்கால்வாசி இந்தியா டெல்லி சுல்தான் கண்ட்ரோல வரும். யாரு காரணம்னா மாலிக் கஃபூர் படை தளபதி தான் காரணம். ஓகே, அலாவுதீன் கில்ஜி காலத்தில் இருந்த ஷஹானா அப்படிங்கிறது யார்? ஓகே, அதான் அட்மினிஸ்ட்ரேஷன். அலாவுதீன் கில்ஜி மாதிரி திறமையாக நிர்வாகம் பண்ணுவதற்கு யாருமே கிடையாது. ஓகேங்களா, அந்த அளவுக்கு பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் நிர்வாகத்தில் அவர் ஆக சிறந்தவர். ஸ்பை வச்சு கண்காணிப்பதாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே சிறந்தவர். அதாவது அலாவுதீன் கில்ஜி காலத்தில் இருந்த சஹானா அப்படிங்கிறது யாரை குறிக்கக்கூடியது? சஹானை மண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையே இருக்கும். அதாவது சந்தையில விலை கட்டுப்பாட்டை மேற்பார்வையிடுவதற்காக இருக்கக்கூடிய உயர் அதிகாரி பேர் தான் சஹானா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து டெல்லி சுல்தானின் கட்டிடம் அல்ல அப்படிங்கிறாங்க புலந்தர் வார்சா. இதுதான் இந்த கோட்ரா தர்வார்சா, அலாய் தர்வார்சா அலாவுதீன் கில்ஜி கட்டினது. குதுமினார் வந்து இல்துமிஷ் கட்டி முடிச்சிருப்பாரு, குத்புதீன் ஐபக் வந்து கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த புலந்தர் வார்சா மட்டும்தான் அலாவுதீன் டெல்லி சுல்தான் கட்டப்பட்டது. இது பின்னாட்கள் வந்து முகலாய மன்னர்கள் இடையில இருந்தக்கூடிய ஷேர்ஷா சூர் என்பவரால் கட்டப்பட்டிருக்கிறது இந்த புலந்தர் வார்சா. சரிங்களா, சிம்பிள் கொஸ்டின் தான். கட்டிடக்கலையிலிருந்து மசூதியோ கட்டிடக்கலையிலிருந்து கொஸ்டின் வரும். அடுத்து திருப்பி கட்டிடக்கலையிலிருந்து ஜம்மா மஸ்ஜித் குதுமினார் ரெண்டையும் காலத்தில் யாருடைய காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது ரெண்டுமே. சரிங்களா, மெயினா குதுமினாரை புதுப்பித்தது யாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதோட ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க. அதாவது பாருங்க, குதுமினார் வச்சு 3 மன்னர்கள் படிக்கிறோம். கெட்ட ஆரம்பிச்சது யாரு, கெட்டி முடிச்சது யாரு, அதை புதுப்பித்தது யாரு அப்படின்னு படிக்கணும். ஓகே, இப்போ கெட்ட ஆரம்பித்தது நான் சொன்ன குத்புதீன் ஐபக், கெட்டி முடித்தது இல்துமிஷ், புதுப்பித்தது யாரு கேட்டாங்கன்னா ஃபெரோஷா துக்ளக். ஓகே, ஃபெரோஷா துக்ளக். அடுத்து பின்வரும் காலங்களில் சுல்தான் காலங்களில் ஆட்சி காலத்தை வரிசைப்படுத்துங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எப்பவுமே ஹிஸ்டரியில் வருது. ஒவ்வொரு மன்னர்களுடைய காலத்தை வந்து கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலம், அது கொஸ்டின். இப்போ வந்து வரிசைப்படுத்தணுமா, யாருக்கு அப்புறம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்தது யார் தான்? குத்புதீன் ஐபக். அப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்போ வந்து மேட்ச் பண்ணோம்னா 4. அடுத்து குத்புதீன் ஐபக்கோடைய மருமகன் தான் இல்துமிஷ். ஓகேங்களா, இவர் தான் 2வது. அப்போ வந்து 3. அடுத்து இல்துமிஷோடைய 12 மகன்கள் யாருமே ஆட்சி நடத்த தகுதியற்றவர்கள். ஒரே ஒரு பெண்மணி தான் ரஷ்யா சுல்தான் பேகம். அதனால தான் இவங்க ராணி ஆயிருப்பாங்க, இந்தியாவின் முதல் பெண் ராணி. அடுத்ததாக அதுக்கப்புறம் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பெரிய கலகம் ஏற்பட்டு 40 பேர் கொண்ட குழுவிலே இருந்து ஒருத்தர் மன்னர் ஆவார். அவர் தான் பால்பன். தெய்வீக கொள்கையை கொண்டவர் அவர் தான் பால்பன். 4 3 2 1 வரிசைப்படுத்துங்க. 4 3 2 1. எஸ், இந்த இருக்குதா சி. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சா? 4 3 2 1. இதுதான் வந்து வரிசை இறக்கமாக நம்ம வரிசைப்படுத்தணும். ஓகேங்களா, பால்பன், இல்துமிஷ், குத்புதீன் ஐபக். சரி, குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ரஷ்யா சுல்தான், பால்பன். ஓகே, எல்லாருமே அடிமை வம்சம் சேர்ந்தவர்கள். அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பேர் மாம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மாம்லுக் வம்சம், இல்பாரி வம்சம் கூட சொல்லுவாங்க. அது திருப்பி பாருங்க, மன்னர்களுடைய இயரை மேட்ச் பண்ணணும். சிம்பிளா தெரிஞ்சதை மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்டோட தெரிஞ்சது அலாவுதீன் கில்ஜியோட வருஷம் மறக்கவே கூடாது. குறுகிய காலம் தான், ஆனால் பெரிய சாதனை பண்ணிருப்போம். அலாவுதீன் கில்ஜி 1296 இருந்து 1316 20 வருஷம் தான் ரூல் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அப்போ டிக்கு 2 எத்தனை ஆப்ஷன் இருக்குது? எஸ், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. பாருங்க, 5 மேட்ச்ல ஃபாலோ கொடுத்தா நமக்கு ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. 5 4 3 2 1 அப்படி ரிவர்ஸா இருக்கு. சிக்கந்தர்லோடைய இப்போ 1489 1714. முகமது பின் துக்ளக், ஃபேமஸான மன்னர், RCB மன்னர்னு சொல்லுவோம். ஏன்னா எது எடுத்தாலும் தோல்வி. 1325 இருந்து 1351. கிஷிர் கான், ஓகே, இவர் தான் வந்து சயது வம்சத்தை தோற்றுவித்தவர். ஓகே, 1414 இருந்து 1421. அலாவுதீன் கில்ஜி சொல்லிட்டோம். பால்பன் வந்து அடிமை வம்சத்துல 1266 இருந்து 1287 வரைக்கும். ஓகேங்களா, எல்லா வம்சத்துலயும் ஒரு மன்னரை கொடுத்து மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க. பாருங்க, நாலந்தா வம்சத்தை கெட்டியவர் யாருன்னு கேட்கிறேன். ஏன்னா நாலந்தா வம்சத்தை கெட்டியது யாரு? குமாரகுப்தர். அது குமாரகுப்த வம்சத்தை சேர்ந்த கொஸ்டின். இங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரமட்டமாக்கியது யாரு கேட்கிறாங்க? பக்தியார் கில்ஜி. ஓகேங்களா, பக்தியார் கில்ஜி குத்புதீன் ஐபக்கோடைய நண்பராக இருந்து
இவர் வந்து மேற்கு நோக்கி படையெடுத்து போவார். அவர் தான் பக்தியார் கிரிஜி. அப்பொழுதுதான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடித்து தரைமட்டமாக்கிடுவார். ஓகே. அடுத்து கிஷிர்கானை தனது துணையாக நியமித்தவர் யார் அப்படிங்கிற தைமூர். ஓகேங்களா? யார் சார் தைமூர் அப்படின்னா, துக்ளக் வம்சம் ஆட்சியில் இருக்கும்போது முகமது பின் துக்ளக்கெல்லாம் ஆட்சிக்கெல்லாம் அப்புறம் நசுருதீன் முகமது துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மன்னர் வருவார். அவரோட டைம்ல 1398ஆம் ஆண்டு தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும். ஓகேங்களா? எப்போ 1398 நசுருதீன் அப்படின்னு ஒரு மன்னர் ஆட்சி காலத்தில் தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து துக்ளக் வம்சம் நலிவடைந்து தைமூர் தன்னுடைய பிரதிநிதியாக கிஷிர்கானை நியமிச்சிருப்பார். இந்த கிஷிர்கான் தான் சையது வம்சத்தை உருவாக்கினார். சரிங்களா? கதைகள் வந்து தொடர்ச்சி தான், எங்கேயும் முடிவு கிடையாது. அடுத்து பாருங்க, நான் சொன்னேன் அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பேர் என்ன, மாம்லுக் வம்சம். மாம்லுக் வம்சத்தை சேராதவர்கள் தவறானவர்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் அடிமை வம்சத்துல முதல் நபரை குத்புதீன் ஐபக் தான் அவர் இருப்பாரு. சம்சுதீன் இல்துமிஷ் கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்ண ஃபுல் நேம் கொடுத்துருக்கோம். ஓகே, வெறும் பேர் இல்துமிஷ் தான், ஆனா ஃபுல் நேம் அவருடைய சம்சுதீன் இல்துமிஷ் தான். பால்பன் தெரியும், முகல டெல்லி அடிமை வம்சத்துடைய கடைசியா இருந்த ஒரு பெரிய மன்னர் பால்பன் தான். அதுக்கப்புறம் கைமூர் கைகூபாத்தெல்லாம் சிறிய மன்னர்கள். முகமது பின் துக்ளக் பேர் இருக்கு, துக்ளக் வம்சம். அப்போ இவர் மட்டும் தான் தவறானது. டி 4-1. which are the following correctly matched? Okay, சரியாக பொருந்தி இருக்குது எது கேட்கிறாங்க. ஓகே, மொஹஞ்சதாரோ லார்கானா மாவட்டம், ஹரப்பா சிந்து நதி, லோத்தல் ராவி நதி, காலிபங்கன் கம்போ வளைகுடு. காலிபங்கன் கம்போ வளைகுடு, லோத்தல் தான் கம்போ வளைகுடு. காலிபங்கன் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கும், லோத்தல் குஜராத் மாநிலத்தில் இருக்கும். ஓகேங்களா? ஹரப்பா வந்து சிந்து நதி கிடையாது, ஹரப்பா ராவி நதி. ஓகேங்களா? மொஹஞ்சதாரோ தான் சிந்து நதி, மொஹஞ்சதாரோ லார்கானா மாவட்டம். இது மட்டும் கரெக்டாக இருக்கு. மொஹஞ்சதாரோ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய லார்கானா மாவட்டத்தில் இருக்குது. ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது சரியாக பொருந்தியுள்ளதா இருக்கிறாங்க, மீதி மூன்றும் தவறாக தான் இருக்கு. லோத்தல் தான் துறைமுக நகரம். சரிங்க, குஜராத்தில் இருக்கு. முதலாக வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யாரு அப்படின்னு இருக்கிறாங்க. வெள்ளி நாணயம் அப்படின்னா எதற்காக அந்த வெள்ளி நாணயம் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி குப்த வம்சத்துல ஸ்ரீகுப்தரா இருக்கட்டும், அப்புறம் வந்து மன்னருக்கு முறையிடல சமுத்திரகுப்தா இருக்கட்டும், எல்லாருமே வந்து தங்க நாணயத்தையும் செம்பு நாணயத்தை வெளியிட்டாங்க. முதல் முறையாக வெள்ளி நாணயத்தை வெளியிட்டது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்மளுடைய 2ஆம் சந்திரகுப்தர். அவர் தான் முதலாக வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார். இந்த 2 கொஸ்டின் தான் முடிஞ்சது. இந்திய நெப்போலியன் என்ற பட்டம் இவருக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? நம்ம குப்த வம்சம் அப்படின்னாலே பட்டப்பெயர்களுக்கு அநியாயத்துக்கு பெயர் பெற்றவர்கள். அப்படி என்ன பட்டப்பெயர்களை அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரே ஒரு பட்டப்பெயர், அடுத்து வந்தவர் 5 பட்டப்பேர் வச்சிருப்பாரு, அதுக்கடுத்து வந்தவர் 9 பட்டப்பேர் வச்சிருக்காரு. அதுல 2ஆவதா இருக்கக்கூடிய சமுத்திரகுப்தா தான் பட்டப்பேர் வச்சிருப்பாரு. இந்திய நெப்போலியன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வேற என்ன வச்சிருப்பாரு, அஸ்வமேதா பராக்கிரமா, விஷ்ணு பிரியா. ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட பட்டப்பேர் வச்சிருப்பாரு. இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா V.S. ஸ்மித் அவர் தான் சொல்லியிருப்பார் இவரை, சமுத்திரகுப்தாவை. அடுத்து பைபோஸ் என்ற முறையை வந்து எந்த சுல்தான் வந்து அறிமுகப்படுத்தினார்? பைபோஸ் அப்படின்னா நெடுஞ்சான் கிணையாக விழுந்து பாதத்தில் மன்னருடைய பாதத்தை வணங்கி முத்தமிட்டு போடும். அதுதான் மன்னருக்கு வந்து செய்யக்கூடிய பைபோஸ் முறை. இதை பால்பன் தான் பண்ணியிருப்பாரு. பால்பன் வந்து தெய்வீக கோட்பாடை வந்து வச்சுப்பார். நான் தான் கடவுள், ஓகேவா, எனக்கு இதுதான் எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அவர் தான் பால்பன். அவர் தான் இந்த பைபோஸ் முறையை வந்து நடைமுறைப்படுத்துவார். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். போலோ என்ற விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கும் பொழுது குதிரையிலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்த டெல்லி சுல்தான்கள் பெயர் மன்னர் யாரு? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், குத்புதீன் ஐபக் தான். போலோ விளையாட்டு விளையாடும் பொழுது 1210ஆம் ஆண்டு தவறுதலாக கீழே விழுந்து இறந்து போயிருப்பார். ஓகேங்களா? அவர் தான் வந்து நம்மளுடைய குத்புதீன் ஐபக் டெல்லி சுல்தான்கிற வம்சத்தை உருவாக்கியவரை. சரிங்களா? ரைட், முடிஞ்சது. ஒரு 30 கேள்விகள் நம்மளுடைய இதுல இருந்து பார்த்துருக்கோம், ஹிஸ்டரியில இருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம அடுத்த ஹிஸ்டரியோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.